லைஃப்பில் நான் நினைக்கிற விஷயத்த சாதிக்கிறது எப்படி? இந்த கேள்விக்கு நிறைய புத்தகம் நிறைய பதிலை சொல்லியிருக்கு. ஆனால் இருக்கிறதுலேயே ஒரு சிறந்த பதிலை சொல்லியிருக்கிற ஒரு புத்தகம்னா தி அன்லிமிட்டெட் பவர், டோனி ராபின்ஸ் எழுதினது. இந்த புத்தகத்தில் நமக்குள்ள ஒரு மாபெரும் சக்தி ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னோ, அதை வெளியே எப்படி கொண்டு வருது அப்படின்னோ, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னோ, அதை பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சாதிக்கணும்னு நினைக்கிற அந்த விஷயத்த சாதிக்கிறது எப்படின்னோ ரொம்ப ப்ராக்டிக்கலாக ரொம்ப டீப்பாக டோனி ராபின்ஸ் சொல்லியிருக்கார். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்த்து தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் கடைப்பிடிச்சிட்டே வந்தீங்கன்னா நீங்கள் எதை சாதிக்கணும்னு நினச்சாலும் கட்டாயம் உங்களால் அதை சாதிக்க முடியும். இன்னைக்கு இந்த வீடியோவில் டோனி ராபின்ஸ் எழுதின அன்லிமிட்டெட் பவர்ன்ற இந்த புத்தகத்தோட சம்மரியை தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நான் படிக்கிற புக்ஸோட சம்மரிஸ் அப்லோட் பண்ணுவேன். நான் படித்ததுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்தை உங்க கூட ஷேர் பண்ணிப்பேன். நான் படித்ததுலேயே நல்ல புக்ஸை உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணவும் செய்வேன். அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டோனி ராபின்ஸ் இந்த புக் மூலமாக நம்மளோட எண்ணங்களை மாஸ்டர் பண்ணுறது எப்படின்றத சொல்லி கொடுத்துருக்காரு. ஆனால் எண்ணங்கள் எப்படி இருந்தாலும் ஒரு கரியரில் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும்னா அந்த எண்ணங்களை கம்யூனிகேட் பண்ண நமக்கு தெரியணும். அப்படிப்பட்ட ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில்லை நம்ம ஜஸ்ட் படித்தோ பார்த்தோ கற்றுக்கவே முடியாது. நம்மள பல பேர் பண்ணக்கூடிய ஒரு பெரிய மிஸ்டேக் என்னென்னா, வாட்ஸ்அப்பில் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் சேர்றதோ இல்லை யூடியூப்பில் ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷ் வீடியோவை பார்த்தோ கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். இது எல்லாமே பேசிவ் லேர்னிங்கில் சேரும். யோசிச்சு பாருங்கள், இப்போ நான் நீச்சல் கற்றுக்கணும் அப்படின்னா இறங்கி நீச்சல் அடித்து பயிற்சி பண்ணி தானே கற்றுக்கணும், பார்த்தே கற்றுக்க முடியாதுல்ல. அதே மாதிரி தான் ஸ்போக்கன் இங்கிலீஷும். நான் ஸ்போக்கன் இங்கிலீஷை பேசி கற்றுக்கணும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்போ பாருங்கள். இங்கிலீஷ் ஐ நோ டு ரைட், பட் வென் ஸ்பீக்கிங் மிஸ்டேக்ஸ் கம்மிங். I am good at writing in English, but I make mistakes when I speak. இது புரிஞ்சுதா? பார்த்தீங்களா, இன்ஸ்டன்ட் கரெக்ஷன்ஸ். சூப்பர்னோவாவில் உங்களோட இங்கிலீஷ் ஃப்ளூவன்சியை அதிகரிக்கிறதுக்கான ஒரு சிறந்த கோர்ஸ் அமைப்புன்றது இருக்குது. உங்கள் மைண்டில் நடக்கக்கூடிய தமிழ் டு இங்கிலீஷ் திங்கிங் லேக ட்ரைனிங் மூலமாக சால்வ் பண்ணுறாங்க. கூடவே அன்லிமிட்டெட் ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸும் உங்களுக்கு கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்டர்வியூ, கிளைண்ட் காலில் எப்படி பேசுகிறது, இது எல்லாத்தையுமே பேசி நீங்கள் பயிற்சி பண்ணிக்கலாம். இவ்வளோ ஃபியூச்சர் கூட உங்களை அக்கௌண்டபிளாக வச்சுக்கிறதுக்கான ஒரு ஹேபிட் மென்டரையும் அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு டெடிகேட்டட் இங்கிலீஷ் கோர்ஸ் அப்படின்றது உங்களுக்கு சாட் ஜிபிடிலேயோ ஜெமினிலேயோ கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. சேர்ந்தவங்க மற்றும் மொழி வல்லுநர்களால் உருவாக்கப்பட்ட இந்த சூப்பர்னோவாவில் கிட்டத்தட்ட 1 கோடிக்கும் அதிகமான இந்தியர்கள் பயன்பெற்றிருக்காங்க. அப்ரைசல் மந்த் வேற வந்துகிட்டு இருக்கு. உங்களோட அறிவை ஆங்கிலத்தில் பேசி கடத்த வேண்டிய தேவை ஏற்படலாம். அதனால சூப்பர்னோவாவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்கை பயன்படுத்தி 75% டிஸ்கவுண்ட்டோட உடனடியாக ஜாயின் பண்ணுங்கள். சூப்பர்னோவாவில் ஜாயின் பண்ணி ஸ்மார்ட்டாக இங்கிலீஷை ப்ரொஃபஷனலாக கற்றுக்கோங்க. அன்லிமிட்டெட் பவர் அப்படின்னா நமக்குள்ளே ஏதோ ஒரு மாயாஜால சக்தி இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்க தேவையில்லை. அப்போ இதில் சொல்லியிருக்கிற பவர்னா என்ன, இதில் சொல்லியிருக்கிற சக்தினா என்ன? சயின்ஸில் பவர்னு நம்ம எதை சொல்லுவோம்? ஒரு வேலையை எவ்வளவு நேரத்தில் செய்கிறோம் அப்படின்றது தான் பவர்னு சொல்லுவோம். பவரோட ஃபார்முலா ஒர்க் டிவைடட் பை டைம். அப்போது இதுலேயும் பவர்னா அதே விஷயம் தான். நமக்குள்ள ஒரு பவர் இருக்குது. அது என்ன பவர் தெரியுமா? வேலை செய்கிறதுக்கான பவர். என் வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயத்தை நான் அடையணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டேன்னா அதை அடையறதுக்கான வேலையை என்னால் செய்ய முடிஞ்சா, அதற்காக ஏதாவது செயலை என்னால் செய்ய முடிஞ்சா எனக்குள்ள பவர் இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்போ நம்ம எல்லாருக்குள்ளேயும் பவர் இருக்கு. ரொம்ப சிம்பிள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதை அடையணும்னு நினைக்கிறீங்களோ அதை அடையறதுக்காக உங்களால் தொடர்ந்து ஏதாவது ஒரு செயலை செஞ்சுக்கிட்டே இருக்க முடியும் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. அப்படி என்னால் ஏதாவது ஒரு செயலை செஞ்சுக்கிட்டே இருக்க முடியும்னா எனக்குள்ள அதை அடையறதுக்கான சக்தின்றது இருக்கு. லைஃப்ல எதை வேணா நீங்க அடையலாம். ரொம்ப சிம்பிள். அதுக்கு நீங்க என்ன செய்யணும்னா அதை அடையறதுக்கான செயல்களை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். எவ்வளவு சிம்பிளா இருக்குல்ல. நான் ஃபிட் ஆகணுமா, நான் அதற்கப்புறம் தொடர்ந்து என்ன செய்யணும்? ஒழுங்கா டயட்ல இருக்கணும், ஒழுங்கா எக்ஸசைஸ் பண்ணணும், ஒழுங்கா தூங்கணும். பணக்காரன் ஆகணுமா, நான் என்ன செய்யணும்? பணம் தரக்கூடிய ஏதாவது ஒரு கருவியை பில்ட் பண்ணணும், இல்ல ஒரு வேலைக்கு போகணும், பணத்தை சேமிக்கணும், இன்வெஸ்ட் பண்ணணும். ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கணுமா, என் கூட இருக்கக்கூடிய மனிதர்களை நான் நேசிக்கணும், அவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத நான் என்னோட கருத்துல வச்சிருக்கணும், நான் செய்யற ஒவ்வொரு செயலும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு பயனை கொடுக்கணும். இப்படி நம்ம எதை அடையணும்னாலும் அதை அடையிறதுக்கு என்ன செய்யணுன்றது நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தான். அது பெரிய வித்தையா இருந்தாலும் அதை நம்மளால அடைய முடியும். நான் திடீர்னு பியானோ வாசிக்க கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சா என்ன செய்யணும்? தொடர்ந்து அதை பத்தி படிச்சு அதை தெரிஞ்சுக்கிட்டு பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்படி நான் என்ன ஆகணும்னு நினைக்கிறேனோ அதை எப்படி ஆகணுன்றது எனக்கு தெரிஞ்சுதான் இருக்கு. ஆனா பிரச்சனை என்னன்னா நமக்குள்ள இருக்கிற பவரை நம்ம ரியலைஸ் பண்றது கிடையாது. அந்த பவர் ரொம்ப சிம்பிள். தொடர்ந்து செயலாற்றக்கூடிய
திறன் தான் பவர். இந்த பவர் நமக்குள்ள இருந்தும் அதை ஒழுங்கா நம்ம பயன்படுத்தாம போறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அந்த காரணம் என்ன தெரியுமா? கம்யூனிகேஷன். நான் எப்படி பேசுறேன் அப்படின்றத பொறுத்து மட்டும்தான். நான் என் கூட எப்படி பேசிக்கிறேன், நான் வெளியே இருக்கவங்க கூட எப்படி பேசுறேன். இந்த ரெண்டு விஷயத்தை மாத்தினா எப்பவுமே என்னோட பவரை என்னால் ஒழுங்கா பயன்படுத்த முடியும். நான் எப்பவுமே ஏதாவது ஒரு நிகழ்வு நடக்கிறப்ப அதெல்லாம் என்னால் முடியாது, எனக்கு அதெல்லாம் வராது, என்கிட்ட இந்த விஷயம் இல்லை, என்கிட்ட அந்த விஷயம் இல்லை, சின்ன வயசுலேயே நான் இந்த மாதிரி ஒரு கோச்சிங் கிளாஸ் போயிருக்கலாம், சின்ன வயசுலேயே நான் அந்த மாதிரி ஒரு ஸ்கூலில் படிச்சிருக்கலாம், எங்கள் அப்பா வந்து எனக்கு இவ்வளோ பணத்தை சேமிச்சு வச்சிருக்கலாம் அப்படின்னு ஏதாவது ஒரு காரணம் எனக்கு நானே சொல்லிக்கிட்டு இருந்தேன்னா என்னோட பவரை நான் பயன்படுத்தவே மாட்டேன். இல்லை வெளியே இருக்கிறவங்கள்ட்ட பேசுகிறப்பையும் அதெல்லாம் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை, அதெல்லாம் பண்ணுறது வேஸ்ட்டு, அதெல்லாம் பண்ணால் தோத்து தான் போவோம், இதெல்லாம் நான் எப்போவுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு நல்ல விஷயத்துக்கு முடியாதுன்னு வெளியே பேசிக்கிட்டு இருந்தாலோ, இல்லை என்னோட பாடி லாங்குவேஜை எப்போவுமே நான் ஒரு மோசமான நிலையில் வச்சுக்கிட்டு இருக்கேன், அதாவது தோத்து போனவ மாதிரியே பிஹேவ் பண்ணுறேன், என் உடல் மூலமாக நான் ஒவ்வொரு நாளும் எதை வெளியே கம்யூனிகேட் பண்ணுறனோ அது எப்போவுமே தோத்து போனவ மாதிரியே இருந்துச்சுன்னா அங்கே என்னால் என்னோட பவரை வெளியே கொண்டு வரவே முடியாது. என் மூளை என்ன நினச்சிடும்னா எனக்குள்ள பவரே இல்லை அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம். இங்கே இன்னொரு விஷயத்தையும் புரிஞ்சுக்கணும். இப்படி நான் கம்யூனிகேட் பண்ணுறது முக்கியமாக ஒரு விஷயத்தை மாற்றும், அது என்னோட எமோஷன். என்னோட எமோஷனை எப்போவுமே என்னோட சூழல் தான் கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு நான் நினைக்கவே கூடாது. சூழல் எப்படிப்பட்டதா இருந்தாலும் என்னோட எமோஷன் பாசிட்டிவான வழியில் இருக்கும். அப்போ அது எனக்குள்ள இருக்கிற பவரை வெளியே கொண்டு வரும். அந்த பவர் தொடர்ந்து செயலாற்றுறது. ஸோ லைஃப்ல நீங்க சக்சஸ்ஃபுல்லா வரணும்னா இந்த பவரை பயன்படுத்துறது எப்படின்றத கத்துக்கணும். அதுக்கு சிம்பிளான 4 ஸ்டெப் இருக்கு. முதல் ஸ்டெப், உங்களுக்கு லைஃப்ல என்ன வேணும் அப்படின்றத தெளிவா சொல்லணும். நான் ஃபிட்டா இருக்கணும் அப்படின்னு சொன்னா பத்தாது. அடுத்த 6 மாதத்துல நான் 5 கிலோ குறைக்க போறேன். அடுத்த 6 மாதத்துல ஒரு 5 கிலோமீட்டரை 30 நிமிஷத்துல ஓடக்கூடிய ஒரு உடம்பை நான் ரெடி பண்ண போறேன். இப்படி எவ்வளவு ப்ரிசைஸா எவ்வளவு தெளிவா நீங்க அதை சொல்றீங்களோ அவ்வளவு தெளிவா அதை நீங்க அடையவும் முடியும், அவ்வளவு சுலபமாகவும் அதை அடைய முடியும். ரெண்டாவது, இப்போ நான் என்ன வேணும்னு சொல்லிட்டேன், அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்றது எனக்கு தெரியும், அதை செய்ய ஆரம்பிக்கணும். நான் உடல் எடையை குறைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டேன்னா அடுத்து இப்போ என்னால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்டு அதை நான் செய்யணும். அந்த செயல் 3 விதமா இருக்கலாம். அதுதான் 3வது ஸ்டெப். நான் செய்யற செயல் எந்த விதமா இருக்கு, நான் செய்யற செயல் என்னோட இலக்கை நோக்கி என்ன எப்படி அழைச்சிட்டு போகுது அப்படின்றத மெஷர் பண்றது தான் 3வது ஸ்டெப். நான் செய்யற செயல் 3 விதமா இருக்கும். ஒன்று, நான் செய்யற ஒவ்வொரு செயலும் என்ன என்னோட இலக்கு நோக்கி கூட்டிட்டு போகும். ரெண்டாவது, நான் செய்யற செயல் என்னோட இலக்குக்கும் சம்பந்தமே இல்லாம இருக்கும், அதை நான் செஞ்சாலும் செய்யலனாலும் நான் இப்போ எப்படி இருக்கணும் அப்படி தான் இருப்பேன், என்னோட இலக்கை நோக்கி அது என்ன அழைச்சிட்டு போகாது. மூணாவது, நான் செய்யற செயல் என்னோட இலக்கு எங்க இருக்கோ அதற்கு எதிர்மாறான ஒரு திசையில என்ன கூட்டிட்டு போகும். நான் உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். இப்போ நான் ஒரு டயட்ல இருக்கேன், நல்லா புரோட்டீன் சாப்பிடுறேன், இல்ல எக்ஸசைஸ் பண்றேன், இதெல்லாம் என்ன என்னோட இலக்கு நோக்கி என்ன கூட்டிட்டு போகும். ரெண்டாவது, நான் என்னோட உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன், ஆனா நான் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கேன், ஒரு புத்தகத்தை படிச்சுக்கிட்டு இருக்கேன், இதுக்கும் உடல் எடை குறைக்கிறதுக்கும் சம்பந்தமே கிடையாது. மூணாவது, நான் உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கும் போது நிறைய சாக்லேட் சாப்பிடுறேன், நிறைய பிரியாணி அது இதுன்னு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். இப்படி சாப்பிடுறேன்னா இது என்னோட இலக்கை நோக்கி என்னை கூட்டிட்டு போகாம அதோட எதிர்மாறான திசையில என்னோட உடல் எடையை அதிகரிச்சு வேற ஒரு திசையில கூட்டிட்டு போகும். இப்ப இந்த 3 வகையான செயலை தான் நம்மளால செய்ய முடியும். நான் செய்யற ஒவ்வொரு செயலும் இந்த 3 வகையில எந்த வகையில இருக்கு அப்படின்றத நான் கண்டுபிடிக்கணும். முதல் வகை செயலை தான் நான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ரெண்டாவது வகை செயலை நான் செய்யலாம், எனக்கு செய்யணுன்ற தேவை இருந்தா. அதுக்காக நான் உடல் எடையை குறைக்கணுன்றதுக்காக 24 மணி நேரமும் அதுக்காகவே வேலை செய்ய முடியாது. சில சமயத்துல மற்ற வேலை செய்வேன், ஆனா அது நெகட்டிவா என்னோட கோலை அஃபெக்ட் பண்ணிடக்கூடாதுன்றதை மட்டும் நான் புரிஞ்சுக்கணும். அதாவது நான் சினிமா பார்க்கறேன்னா நல்ல விஷயம் தான், புத்தகம் படிக்கிறேன்னா நல்ல விஷயம் தான், ஆனா இதை இரவு 12 மணிக்கு உட்காந்து நான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன்னா அது 3வது வகையா மாறிடும். என்னோட உடல் எடையை அது அதிகரிக்க செஞ்சிடும். அப்போ நான் செய்யற செயல் என்னோட இலக்கை நோக்கி என்னை அழைச்சிட்டு போலனாலும் பரவாயில்ல, ஆனா அதற்கு எதிர்மாறான திசையில் அழைச்சிட்டு போயிடக்கூடாது அப்படின்றத நான் புரிஞ்சுக்கணும். 3வது செயலை செஞ்சிடவே கூடாது, அதை முற்றிலுமா தூக்கி எறிஞ்சிடணும். இப்படி ஒவ்வொரு செயலும் நான் செய்யும் போது எந்த வகையில இருக்குன்னு கேள்வி கேட்டு செய்யறது தான் 3வது ஸ்டெப். 4வது ஸ்டெப் என்ன தெரியுமா? அப்பதான் நீங்க ரிசல்ட்டை மெஷர் பண்ணணும். வாரத்துக்கு ஒரு தடவையோ 2 வாரத்துக்கு ஒரு தடவையோ உங்களோட உடல் எடையை மெஷர் பண்ணி பாருங்க. நீங்க நினைக்கிற டைரக்ஷன்ல அது குறைஞ்சிக்கிட்டே போகுதா இல்லையா அப்படின்றத பாருங்க. ஒருவேளை நீங்க நினைக்கிற டைரக்ஷன்ல அது போலனா என்ன செய்யணும்? இவ்வளவு நாள் நான் செஞ்ச செயல்ல என்ன தவறா இருக்கு அப்படின்னு அனலைஸ் பண்ணி என்னோட ஸ்ட்ராட்டஜியை கொஞ்சம் கொஞ்சமா மாத்தணும். இந்த 4 ஸ்டெப்பை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தேன்னா நான் அப்பதான் என்னோட பவரை வெளியே கொண்டு வந்து ப்ராப்பரா பயன்படுத்தினேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ முதல்ல புரிஞ்சிக்க வேண்டியது இந்த பவர் அப்படின்றது என்னால என்னோட இலக்கை நோக்கி போறதுக்கான செயலை செய்ய முடியும் அப்படின்றது மட்டும்தான். லைஃப்பில் எதுலையும் சக்ஸஸ்ஃபுல்லாக வரதுக்கான மந்திரத்தை ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். என்ன வேணுன்றதை கண்டுபிடிங்க, அதற்கான செயலை செய்யுங்க, அந்த செயல் வேலைக்காகதா இல்லையான்றதை ஸ்டடி பண்ணுங்க, வேலைக்கு ஆகலைன்னா அந்த செயலை திரும்ப மாற்றுங்க. இப்படி தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் அந்த சக்ஸஸ்ன்றது உங்களுக்கு கிடச்சிடும். ரொம்ப சிம்பிளான விஷயம் தான், ஆனால் நேரத்தை அதிகமாக எடுத்துக்கும். இது ஒரு ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட். நான் ஒரு வேலையை செய்யணும், அது வேலைக்காகதா இல்லையான்னு பார்க்கணும், திரும்ப அதை மாற்றணும், திரும்ப செய்யணும், திரும்ப அது வேலைக்காகலைன்னா திரும்ப மாற்றணும். இப்படி நான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இதுக்கு ரொம்ப காலம் எடுக்க தான் செய்யும். ஆனால் அப்படி இருக்கணுன்ற
பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. இதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்கு. அதுதான் நியூரோ லிங்குவிஸ்டிக் மாடலிங் அப்படின்னு இவர் சொல்றாரு. இல்லைன்னா சிம்பிளா மாடலிங் அப்படின்னு நீங்க எடுத்துக்கலாம். ஒரு மாடலை செலக்ட் பண்ணி அவரை பார்த்து நீங்க காப்பி அடிச்சீங்கன்னா அவருக்கு என்ன ரிசல்ட் கிடைக்குதோ அது உங்களுக்கு கிடைக்கும். இந்த உலகத்துல ஏதாவது ஒரு நபரால ஒரு விஷயம் செய்யப்படுது அப்படின்னா அதை உங்களாலையும் செய்ய முடியும். ஏதாவது ஒரு நபர் ஏதாவது ஒரு விஷயத்தை அடைஞ்சிருக்காருன்னா உங்களாலையும் அதை அடைய முடியும் அப்படின்றத மறந்துடாதீங்க. ஒருத்தவரால முடியுது என்னால முடியல அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாது. இங்க இருக்கிற எல்லா மனிதர்களும் கிட்டத்தட்ட சமமான டேலண்டோட படைக்கப்பட்டவங்க தான். எல்லாருக்குமே 2 கண்ணு இருக்கு, எல்லாருக்குமே 2 கை இருக்கு, 2 கால் இருக்கு. ஒருத்தவரால ஒரு விஷயத்தை அடைய முடியுதுன்னா அதை கண்டிப்பா என்னாலையும் செய்ய முடியும். அதுல எந்த ஒரு சந்தேகமும் உங்களுக்கு இருக்கவே கூடாது. அப்ப இங்க ஒருத்தவரை பார்த்து அவர் என்ன செய்யறாரோ அதையே நானும் திரும்ப 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 செஞ்சுக்கிட்டே இருந்தேன்னா நான் சக்சஸை சீக்கிரம் போய் அடைஞ்சிருவேன். இப்ப என்ன செய்யணும்னே தெரியாம நான் ஒரு செயலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன்னா அங்க நான் தப்பு செய்வேன். அந்த தப்பு பிரச்சனை கிடையாது. அதை பார்த்து நான் இப்ப சரி செஞ்சுப்பேன், திரும்ப தப்பு செய்வேன், திரும்ப சரி செஞ்சுப்பேன். ஆனா ஏற்கனவே நான் அடையணும்னு நினைச்ச ஒரு விஷயத்தை அடைஞ்ச நபர் எனக்கு தெரிஞ்சாருன்னா அவர் என்ன செய்யறாரு அப்படின்றத பார்த்து அதை நான் செஞ்சா நான் பண்ணக்கூடிய மிஸ்டேக் கம்மியாகும். நான் நிறைய ட்ரையல் அண்ட் எரர் பண்ண தேவையில்ல, சீக்கிரமாவே சக்சஸ் போய் அடைஞ்சிடும். ஆனா இங்க நம்ம கத்துக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. ஒரு நபரை பார்த்து நீங்க அதை மாடல் பண்றீங்கன்னா எப்படி மாடல் பண்ணுவீங்க? உங்களுக்கு இப்போ எடையை குறைக்கணும் அப்படின்ற ஒரு கோல் இருக்கு. ஒருத்தவரை பாக்குறீங்க, அவர் ரொம்ப எடையோட இருந்து இப்ப குறைச்சி ரொம்ப ஃபிட்டா இருக்காரு, அவர் தான் உங்களோட ரோல் மாடலா இருக்காரு. இப்ப அவர் செய்யற அதே செயலை நீங்க செய்யணும். என்ன செய்ய போறீங்க? அவர் காலையில தினமும் ஒரு 5 மணிக்கு எந்திரிச்சு எக்ஸசைஸ் பண்றாரு, அதை பார்த்து நான் அப்படியே செஞ்சிடலாம். இரவு தினமும் ஒரு 10 மணிக்குள்ள அவர் தூங்கிடுறாரு, நானும் அதே மாதிரி தூங்கிடலாம். இப்படி அவர் செய்யக்கூடிய செயலை மட்டுமே பார்த்து நீங்க மாடல் பண்ணக்கூடாது. எப்பவுமே ஒரு நபரை மாடல் பண்றது அப்படின்னா 3 பில்லர் அதுக்கு இருக்கு. அந்த 3 தூண்கள் என்ன? முதல்ல அவர் எதெல்லாம் நம்புறாரு அப்படின்றத நீங்க கண்டுபிடிக்கணும். அவர் என்ன செய்யறாருன்றது கடைசி தான். முதல்ல அவர் என்ன நம்பிக்கிட்டு இருக்காரு அப்படின்றத நீங்க கண்டுபிடிக்கணும். அதே விஷயத்தை நீங்க நம்ப ஆரம்பிக்கணும். அவர் என்ன நம்புவாரு? என்னால தொடர்ந்து கண்டினியூஸா எக்ஸசைஸ் பண்ண முடியும் அப்படின்னு அவர் நம்புவார். தொடர்ந்து இந்த உடற்பயிற்சியை நான் பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா கண்டிப்பா எனக்கு எடை குறைஞ்சிரும் அப்படின்னு அவர் நம்புவார். கண்டிப்பா இதை என்னால சாதிக்க முடியும் அப்படின்னு நம்புவார். அவர் எதெல்லாம் நம்புறாரு அப்படின்றத நீங்க கண்டுபிடிச்சு அந்த நம்பிக்கையை முதல்ல நீங்க வளர்த்துக்கணும். அதை செய்யாம அடுத்த ஸ்டெப்புக்கு நீங்க போகவே கூடாது. 2வது ஸ்டெப், அவர் எப்படியெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்றத நீங்க கண்டுபிடிக்கணும். அவர் மேபி நாளை காலையில நான் இந்த ஒர்க் அவுட்ஸ் பண்ணணும், இன்னைக்கு இரவு நான் இப்படி தூங்கணும், நடுவுல இந்த மாதிரி உணவை சாப்பிடணும் அப்படின்னு ஒரு திட்டத்தை திட்டலாம். அவர் யோசிக்கிற சிந்தனைகள்லாம் ஒரு விதமாவே இருக்கும். எப்பவுமே என்னால முடியாது அப்படின்னு அவர் பேச மாட்டாரு. யோசிக்கும் போது இதுல என்னெல்லாம் பிரச்சனை இருக்கு அப்படின்னு உட்கார்ந்து யோசிக்க மாட்டாரு. இவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் இதுக்கு நடுவுல நான் எப்படி என்னோட வேலையை செஞ்சு முடிக்கிறது, நாளைக்கு ஃபுல்லா நான் பிஸியா இருக்கனே, அப்புறம் எப்படி நடுவுல நான் எக்ஸசைஸ் பண்ணி முடிக்கிறது அப்படின்னு அவர் யோசிக்கலாம். அவரு எப்படி யோசிக்கிறாரோ அதே மாதிரி நீங்களும் யோசிக்க ஆரம்பிக்கணும். அவர் பிரச்சனைகளை பத்தியே யோசிக்கக்கூடிய நபரா இருந்தாருன்னா நீங்களும் அப்படிதான் யோசிச்சாகணும். ஆனா அப்படி யோசிக்கிற நபர்கள் கண்டிப்பா நீங்க நினைக்கிற ஒரு கோலை அச்சீவ் பண்ணிருக்க மாட்டாங்க. அப்போ எல்லா பிரச்சனையும் இருக்கட்டும், இதுல நான் என்ன செய்ய முடியும்னு ஒருத்தர் யோசிக்கிறாருன்னா அந்த மாதிரி நீங்க யோசிக்க கத்துக்கணும். 3வது ஸ்டெப், இந்த 3வது பில்லர் தான் செயல். அவர் என்ன மாதிரி செயல் செய்யறாரு அப்படின்றத கண்டுபிடிச்சு அதை நீங்க செய்யணும். இங்க அடிஷ்னலா ஒரு பாயிண்ட் இருக்கு. அவர் செய்யற செயலை மட்டும் காப்பி பண்ணாதீங்க. அந்த செயலை செய்யும் போதும் இல்ல நார்மலான நேரத்திலையும் அவரோட பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சு அதையும் நீங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. இந்த பாடி லாங்குவேஜ் என்ன பண்ணும்னா நான் எப்படி நம்புறேன், எப்படி நான் யோசிக்கிறேன் அப்படின்றது எல்லாத்தையுமே மாற்றக்கூடியது. என்னால முடியும் அப்படின்னு நம்புறேன், ஆனா என்னோட பாடி லாங்குவேஜை ஒரு விதமா வச்சுக்கிட்டு இருந்தேன்னா உண்மையா என்னால முடியும்ன்றத நான் நம்பவே மாட்டேன். சும்மா பேருக்கு தான் நம்புற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருப்பேன். அப்போ பாடி லாங்குவேஜ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தவங்களோட பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்குன்றத பாருங்க. முக்கியமா உங்களோட ரோல் மாடலோட பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்குன்றத பார்த்து அதை அப்படியே காப்பி பண்ணுங்க. லைஃப்ல ஏதாவது ஒரு விஷயத்தை சாதிக்கணும்னா இந்த மாடலிங் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். அந்த மாடலிங் எப்படி பண்ண போறீங்க? உங்களோட ரோல் மாடல் எதை நம்புறாரு, அவர் என்ன யோசிக்கிறாரு, அவர் என்ன செயல் செய்யறாரு, இதை பார்த்து அப்படியே மாடல் பண்ணீங்கன்னா சக்சஸை நோக்கி நீங்க சீக்கிரமா போவீங்க. இங்கேயும் நம்ம ஒரு 4 ஸ்டெப் டெக்னிக்கை கத்துக்கணும். முதல் ஸ்டெப், நெருப்பை திரும்ப கண்டுபிடிக்கணும் நீங்க நினைக்க கூடாது. நெருப்பு ஏற்கனவே கண்டுபிடிக்கப்பட்டது, அதை நம்மளால பயன்படுத்திக்க முடியும். அடுத்தவங்களை மாடல் பண்ணணும்ன்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு முதல்ல வாங்க. 2வது, நீங்க எந்த துறையில சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த துறையில அதே சாதனையை பண்ண ஒரு மாடலை தேர்ந்தெடுங்க. அந்த மாடல் அக்சசிபிளா இருக்கணும். எனக்கு என்னோட மாடல்னு ஒரு நபரை நான் எடுத்துட்டு அவர் என்ன பண்றாருன்னு என்னால பார்க்க முடியாது, அவர் எப்படி யோசிக்கிறாருன்னு என்னால புரிஞ்சுக்க முடியாதுன்னா அது மாடலே கிடையாது. என்னால அவரை தொடர்ந்து பார்க்க முடியும், அவர் எப்படி யோசிக்கிறாருன்றதை என்னால பார்க்க முடியும், அவர் எதை நம்புறாருன்றதையும் பார்க்க முடியும். அப்படிப்பட்டவர் தான் மாடல். அதுக்காக நான் இப்ப பெரிய மாடலே எடுக்க கூடாதா? நான் ஸ்டீவ் ஜாப்ஸ் மாடலா எடுத்துக்கிறேன், எடுக்க முடியாதா அப்படின்னு கேட்டா முடியும். அவரை பத்தின பல புத்தகங்கள் இருக்கு, அவரை பத்தி பல பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க, அது போரும். அவர் கூட இருக்கணும்னு அவசியம் கிடையாது, ஆனா அவரை பத்தி நிறைய படிக்க முடியும். அப்படிப்பட்ட நபரை தேர்ந்தெடுங்க. 3வது, அவர் என்ன யோசிக்கிறாரு, எதை நம்புறாரு, என்ன செய்யறாருன்றத தொடர்ந்து பார்த்து செய்ய ஆரம்பிங்க. 4வது, அதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருங்க. அப்பயும் சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணுவீங்க, அதை மட்டும் கரெக்ட் பண்ணுங்க. இப்போ நான் முதல்ல சொன்ன அந்த மந்திர பயிற்சியை உங்களால் இப்போ வேகமாக செய்ய முடியும். உங்களோட வெற்றியை நோக்கி நீங்க வேகமாக நகர்ந்து போவீங்க.
லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா நான் தொடர்ந்து சக்ஸஸ்ஃபுல்லான செயல்களை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டேன். அது உங்களுக்கே தெரிஞ்ச விஷயம்தான். எனக்கும் தெரியும் நான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா இந்த செயல்களை செய்யணும்னு. ஆனால் அந்த செயல்களை செய்ய தான் முடியறது இல்லையே அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்கலாம். எனக்கு தொடர்ந்து எக்ஸசைஸ் பண்ணுன்றதுலாம் தெரியுது. ஆனால் அந்த நேரத்தில் கொஞ்சம் சோம்பேறித்தனத்தோட சோஃபாவில் உட்காந்துட்டு ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கிட்டே டிவி பார்க்கணும்னு எனக்கு தோணிடுது. நான் அந்த செயலை செஞ்சிடுறேனே, எனக்கு செயல் செய்யணும்னு தெரிஞ்சும் என்னால் செய்ய முடியறது இல்லையே, அதுதானே இங்கே பிரச்சனையே அப்படின்னு கேட்டிங்கன்னா கரெக்ட். அதுதான் இருக்கிறதுலேயே பெரிய பிரச்சனை. ஆனால் அந்த பிரச்சனை ஏன் வருது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். இங்கே நம்ம மூளையில் ஸ்டேட் அப்படின்னு ஒன்று இருக்குது. மென்டல் ஸ்டேட்னு எடுத்துக்கோங்க. அந்த ஸ்டேட் தான் நான் எப்படிப்பட்ட செயல்களை செய்ய போகிறேன் அப்படின்ற ஒரு அறிகுறியை எனக்கு கொடுக்குது. அதுதான் நான் என்ன செயல் செய்யணும் அப்படின்னு எனக்கு சொல்லிக்கிட்டே இருக்கு. இந்த ஸ்டேட் அப்படின்னா என்ன? ரொம்ப சிம்பிள். உங்கள் மூளையில் நிறைய நியூரலாஜிக்கல் ப்ராசஸ் நடந்துக்கிட்டே இருக்கும். அந்த எல்லா நியூரலாஜிக்கல் ப்ராசஸோட ஒரு கூட்டு விளைவு தான் உங்களோட ஸ்டேட். என் மூளையில் நிறைய ப்ராசஸ் நடக்குது. கெமிக்கல் சுரக்குது, எலக்ட்ரிக்கல் சிக்னல் அங்கேயும் இங்கேயும் போயிட்டு வருது. இது எல்லாம் சேர்ந்து கூட்டமாக ஒரு விளைவை கொடுக்கும். அந்த விளைவு தான் என்னோட மென்டல் ஸ்டேட்டாக இருக்கு. இந்த மென்டல் ஸ்டேட்டை ஈஸியாக நீங்கள் நினச்சா மாற்றிக்க முடியும். திடீர்னு எனக்கு ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்குது அப்படின்னா அது ஒரு ஸ்டேட். அந்த சோம்பேறித்தனத்தை ரொம்ப உற்சாகமான ஒரு மனநிலையாக உங்களால் மாற்றிக்க முடியும். இந்த மனநிலையை எப்படி நான் மாற்றுறது? இப்போ எனக்கு வந்து ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்குது, இல்லை கோவமாக இருக்குது, இல்லை ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்குது, இல்லை சோகமாக இருக்குது. இதெல்லாம் ஒரு வகையான மனநிலை. இன்னொரு மனநிலை எனக்கு ரொம்ப உற்சாகமாக இருக்குது, அடுத்து இந்த செயலை எப்போ செய்வோன்னு ஒரு ஆர்வமாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்குது அப்படின்னா அது ஒரு வகையான மனநிலை. இங்க ரெண்டு மனநிலையையும் உங்களால ஈஸியா அடைய முடியும். எப்படி வேணாலும் நீங்க மாத்திக்க முடியும். அப்ப இந்த மனநிலை அப்படின்றது எதை பொறுத்து அமைது? என் மூளையில் நடக்கக்கூடிய ப்ராசஸ் தான். ஆனா அந்த ப்ராசஸையே என்னால இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். அதுக்கு நான் ரெண்டே விஷயத்தை கத்துக்கிட்டா போறோம். ஒன்னு என்னன்னா விஷுவலைசேஷன், அதாவது கற்பனை. நான் தொடர்ந்து என்ன கற்பனை பண்றேன் அப்படின்றத பொறுத்து தான் என் மூளையில் எப்படிப்பட்ட ப்ராசஸ் நடக்குதுன்றது அமைது. நம்ம என்ன நினைச்சுடுறோம்னா வெளியில நடக்கிற நிகழ்வு தான் என் மூளையில ஒரு மனநிலையை உருவாக்குதுன்னு நினைக்கிறோம். ஆனா கிடையவே கிடையாது. என் மூளையில எப்படிப்பட்ட மனநிலை இருக்கோ அதுதான் வெளியில நடக்கிற நிகழ்வை எனக்கு ஒரு விதமா காட்டுது. ஒரு உதாரணத்துக்கு ஏதோ ஒரு நபர், மூணாவது நபர், எனக்கு யாருன்னே தெரியல, அவர் என்ன திட்டிட்டு போயிடுறாரு. அங்க நான் எப்படி ரியாக்ட் பண்ண முடியும்? என்னையே எப்படி நீ பேசிட்டியா அப்படின்னு ஒரு மனக்கலக்கத்தோட என்னால இருக்க முடியும், இல்ல கோவப்பட முடியும். ஆனா அதுக்கு பதிலா என்னால அவர் சொன்னதை அவன் கிடக்குறான் யாருன்னே தெரியல அப்படின்னு விட்டுட்டு அதை பத்தி யோசிக்காம கடந்தும் போக முடியும். அப்ப வெளியில நடக்கக்கூடிய நிகழ்வை என்னால ரெண்டு விதமா எடுத்துக்க முடியும்னா என் மூளையில இருக்கிற ஏதோ ஒரு விஷயம் தான் அந்த ரெண்டுத்துல இதை நீ சூஸ் பண்ணுன்னு சொல்லுது. வெளியில நடக்கிற நிகழ்வு நம்மளால ரெண்டு விதமாவும் எடுத்துக்க முடியும், பாசிட்டிவாவும் நெகட்டிவாவும். அப்போ நான் ஏதாவது ஒரு விதத்தை சூஸ் பண்றதுக்கு காரணம் என்ன? அதுதான் மனநிலை. அப்ப வெளியே நடக்கிற நிகழ்வு நம்ம மூளைக்கு பிரச்சனையே கிடையாது. ரெண்டு விஷயம் முக்கியம். ஒன்னு அது நம்மளோட கற்பனை. தொடர்ந்து சும்மா இருக்கிறப்போ எப்படிப்பட்ட கற்பனையை நம்ம மூளையில பண்ணிக்கிட்டே இருக்கோமோ அப்படிப்பட்ட ஸ்டேட் உருவாயிடும். அந்த ஸ்டேட்ல இருந்து வெளியில நடக்கிற நிகழ்வுகளை பார்க்கறப்போ வேறு விதமா நம்ம பார்ப்போம். அது பாசிட்டிவாவும் இருக்கலாம், நெகட்டிவாவும் இருக்கலாம். இப்போ நான் தொடர்ந்து ஒரு ஸ்டேஜ்ல ஏறி பப்ளிக் ஸ்பீக் பண்ண போறேன். பண்ணும்போது நான் வந்து யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கேன், கற்பனை பண்ணிக்கிட்டே இருக்கேன். நம்ம பேசும்போது ரொம்ப நடுங்குவோம், வெளியில் இருக்கிறவங்களாம் பார்த்து சிரிப்பாங்க, அவங்களாம் நம்ம பேசுறதை கேட்டு போர் அடிச்சு தூங்க ஆரம்பிச்சிருவாங்க, ஃபோன் எடுத்து பார்ப்பாங்க, பக்கத்தில் பேசிப்பாங்க, சில பேர் எழுந்திரிச்சு போயிடுவாங்க, இல்லை சில பேர் நம்ம பேசுறது போகிறோம் கீழே இறங்குப்பா அப்படின்னு சொல்லிடுவாங்க. இப்படிப்பட்ட கற்பனையை நான் வச்சுக்கிட்டே இருந்தேன்னா என்ன ஆகும்? எனக்குள்ள பதட்டம் வரும். அந்த ரீதியான ஒரு மென்டல் ஸ்டேட் எனக்கு உருவாகும், மனநிலை உருவாகும். அப்போ நான் ஸ்டேஜில் ஏறி பேசினேன்னா ஆட்டோமேட்டிக்காக நான் எப்படி இருப்பேன்னு நினச்சோனோ அப்படி தான் ஆயிடுவேன். இல்லை அதுக்கு பதிலாக கீழே இருக்கிறவங்களாம் நம்ம பண்ணுற ஜோக்கை பார்த்து ரசித்து சிரிப்பாங்க, நம்ம பேசுகிற விஷயத்தை கூர்ந்து கவனிப்பாங்க, 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் உட்கார்ந்த இடத்த விட்டு அவங்க அசையவே மாட்டாங்க, பேசி முடிச்சோன்னே எந்திரிச்சு கைத்தட்ட போறாங்க, இன்னும் பேசிக்கிட்டே இருங்கன்னு சொல்ல போறாங்க. இப்படிப்பட்ட கற்பனையை வச்சுக்கிட்டு இருந்தேன்னா அது எனக்கு எப்படிப்பட்ட மென்டல் ஸ்டேட்டை கொடுக்கும்? உடனடியாக சந்தோஷத்தை கொடுக்கும், உடனடியாக ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுக்கும். அந்த கான்ஃபிடென்ட் மூலமாவே நான் ஸ்டேஜ்ல ஏறி இன்னும் கொஞ்சம் பெட்டரா பேசுவேன். அது எனக்கு கிடைக்க வேண்டிய ரிசல்ட்டை கொஞ்சமா மாற்றும். ஒருவேளை நான் முதல்ல நினைச்ச மாதிரி எனக்கு பேச தெரியாம கூட இருக்கலாம், ஆனா பேச தெரியும் நம்பினதுனால கொஞ்சம் பெட்டரா பேசுவேன். ஒருவேளை அதை பார்த்து அடுத்தவங்க சிரிச்சிருந்தா கூட பரவாயில்ல, நம்மளால கரெக்ட் பண்ண முடியும்ல, நம்ம நல்லா தானே பேசுவோம், இந்த ஒரு தடவை தானே அப்படின்னு கான்ஃபிடென்ட்டா என்ன நானே மெருகேற்றிக்கவும் செய்வேன். நான் முதல்ல சொன்ன அந்த சைக்கிள் உருவாகணும். அதாவது நான் ஒரு செயலை செஞ்சு அதை பார்த்து கற்றுக்கிட்டு திரும்ப நான் செயலை மாற்றிக்கணும் அப்படின்னாலே கான்ஃபிடென்ஸ் தேவை. அதுக்கு ஒரு நேர்மறையான மனநிலைன்றது தேவை. அந்த மனநிலை வேணும்னா நேர்மறையான சிந்தனை, நேர்மறையான கற்பனை, நேர்மறையான வார்த்தைகளை பேசணும். இப்படி தான் இந்த விஷுவலைசேஷன், இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன், இந்த அஃபர்மேஷன் இது எல்லாமே ஒர்க் ஆகுது. தொடர்ந்து நேர்மறையான சிந்தனைகளை நீங்கள் வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன நடக்கும்? உங்கள் மைண்ட் செட் அதை உண்மைன்னு நம்பி நேர்மறையான மைண்ட் செட்டாக மாறும். அப்போ நீங்கள் செய்ய போகிற செயலை பெட்டராக செய்வீங்க. தோத்தா கூட அதை ஈஸியாக கரெக்ட் பண்ணிப்பீங்க. இப்படி தான் உங்களோட மைண்ட் செட் ஒர்க் ஆகுது. அப்போ இதுக்கப்புறம் லைஃப்பில் ஏதாவது கற்பனை பண்ணீங்கன்னா பாசிட்டிவாக கற்பனை பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்களோட மனநிலைன்றது மாறும். ரெண்டாவது ஒன்று இருக்குது, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். பாசிட்டிவாக கற்பனை பண்ணணும்லாம் எனக்கு தெரியுது, ஆனால் பண்ண முடியறது இல்லையே. ஒருத்தவர் ஏதாவது பண்ணிடுறாரு, அவர் பண்ணதை நினச்சி நான் வருத்தப்பட்டுக்கிட்டு தானே இருக்கேன், அதை பாசிட்டிவாக எடுத்துக்கவே முடியறது இல்லையே அப்படின்னா அதுக்கு ஒரு சின்ன ஹேக் இருக்குது. அது என்ன தெரியுமா? நீங்கள் உங்கள் மைண்ட் செட்டை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் தான். ஒரு மோசமான நிகழ்வு நடந்ததுக்கப்புறம் பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு
எடுத்துக்கிறதுன்றதுலாம் ரொம்ப கஷ்டம். ஆனா மோசமான நிகழ்வுல பாசிட்டிவான உடல் பாவனையை உங்களால வச்சுக்க முடியும். யோசிச்சு பாருங்களேன், நல்ல ஒரு குத்துப்பாட்டு போட்டு நல்ல ஜாலியா டான்ஸ் ஆடுறீங்க. அப்படி டான்ஸ் ஆடும் போதே டிப்ரெஸ்டா இருக்க முடியுமா? ரொம்ப ரொம்ப கஷ்டம். நான் ரொம்ப வேகமா உடம்ப மூவ் பண்ணும்போது சோகமா இருக்கிறதுன்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் ஆயிடும். நல்லா சிரிக்கிறேன், சிரிக்கும் போது என்னால சோகமா இருக்க முடியுமா? இருக்கவே முடியாது. கண்ணை பெருசா முழிச்சு நான் சிரிக்கும் போது என்னால சோகமா இருக்க முடியாது. சிரிக்கணும்னா அதுக்கான ஃபேஷியல் எக்ஸ்பிரஷனை கொஞ்சமா நான் மாத்தி ஆகணும். அப்ப இது ரெண்டுத்துக்கும் கனெக்ஷன் இருக்கிறப்போ உடல் மொழியை நீங்க என்ன எப்படி வச்சுக்கணும்? ரொம்ப பாசிட்டிவா வச்சுக்கோங்க. நல்லா டான்ஸ் ஆடுங்க. நிற்கும் போது நிமிர்ந்து நில்லுங்க. ஒரு சூப்பர்மேன் எப்படி நிப்போற அந்த மாதிரி நில்லுங்க. சக்திமான் நிக்கிற மாதிரி நில்லுங்க. இல்ல நீங்க சிரிச்சுக்கிட்டே இருங்க. முகத்தை ஒரு புன்னகையோட வச்சுக்கிட்டே இருங்க. இப்படி பாசிட்டிவான பாடி லாங்குவேஜ் வச்சிருந்தீங்கன்னா மூளை கொஞ்சமா பாசிட்டிவான ஒரு மைண்ட் செட் குள்ள போகும். அந்த நேரத்தில் ஒரு பாசிட்டிவான கற்பனையை கொண்டு வரது மூலமா டோட்டல் மைண்ட் செட்டை உங்களால மாற்ற முடியும். அந்த நேரத்தில் வெளியே நடக்கிற நிகழ்வுகள் அவ்வளவா உங்களை பாதிக்காது. அந்த நேரத்தில் நீங்க சோம்பேறித்தனமாகவும் இருக்க முடியாது, கான்ஃபிடென்ட் இல்லாமலையும் இருக்க முடியாது. ஸோ அது உங்களுக்கு ஒரு செயல் செய்யறதுக்கான ஒரு ஊக்கத்தை கொடுக்கும். அந்த ஊக்கத்தை வச்சு நீங்க நிறைய செயல் செய்ய முடியும். நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த ரூல் ரொம்ப சிம்பிள் தான். ஃபர்ஸ்ட் ஸ்டேட், அதாவது மனநிலை, அது உங்களோட பிஹேவியரா மாறுது. நீங்க எப்படிப்பட்ட செயலை செய்றீங்க, குணாதிசயமா மாறுது. அந்த குணாதிசயம் ஒரு செயலை செய்ய வைக்குது. அந்த செயல் ரிசல்ட்டை கொடுக்குது. இங்க நடுவுலயே போயிட்டு ரிசல்ட்டை மாத்துறதோ குணாதிசயத்தை மாத்துறதோ கஷ்டம். மென்டல் ஸ்டேட்டை அடிப்படையை மாத்திட்டீங்கன்னா இதெல்லாம் தானாவே மாறும். ஸோ சிம்பிளா 3 ஸ்டெப் இப்போ நம்ம கற்றுப்போம். லைஃப்ல உங்களோட மென்டல் ஸ்டேட் எப்படி இருக்குன்னா அப்பப்போ கவனிச்சுக்கிட்டே இருங்க. நான் இப்போ கோவமா இருக்கேன்னா அப்போ தப்பான ஒரு மென்டல் ஸ்டேட்ல இருக்கேன். சோகமா இருக்கேன்னா தப்பான மென்டல் ஸ்டேட்ல இருக்கேன். இப்போ உடனடியாக இதை நான் மாற்றணும் அப்படின்ற ஒரு அவேர்னஸை ஃபர்ஸ்ட் வர வச்சுக்கோங்க. ரெண்டாவது, அந்த அவேர்னஸ் வந்த உடனே என்ன பண்ண போறீங்க? உடனடியாக உங்களோட ஸ்டேட்டை அப்படியே மாற்ற முடியாது. அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா உங்களோட பாடி லாங்குவேஜை மாத்துங்க. ஜஸ்ட் ஒரு டான்ஸ் ஆடிடுங்க. இல்ல எந்திரிச்சு ஒரு ஃபிர்மா ஒரு கான்ஃபிடென்ட்டா நின்று பாருங்க. சும்மா கான்ஃபிடென்ட்டா நடந்துட்டு வாங்க. இல்ல கான்ஃபிடென்ட்டா ஸ்மைல் பண்ணி பாருங்க. ஒரு பென்சில் எடுத்து வாயில வச்சுட்டு எவ்வளவு அகலமா முடியுமோ அவ்வளவு அகலமா ஸ்மைல் பண்ணி பாருங்க. இந்த பாடி லாங்குவேஜை கொஞ்சமா மாத்தின உடனே உங்க மென்டல் கிளாரிட்டி கொஞ்சமா கிடைக்கிறத கவனிப்பீங்க. இப்போ நிறைய கற்பனை பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி எதை நினைச்சு நீங்க வருத்தப்பட்டீங்களோ, எதை நினைச்சு கோவப்பட்டீங்களோ அதையே திரும்ப கற்பனை பண்ணுங்க. ஒரே ஒரு சேஞ்ச் பண்ண போறீங்க. அந்த நிகழ்வை காமெடியாக இப்போ கற்பனை பண்ண போகிறீங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவன் ஏதோ ஒரு விஷயம் பண்ணிட்டான், அதனால நான் கோவமாக இருக்கேன்னா இப்போ அவன் பண்ணதை நான் காமெடியாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சி காமெடியாக பாருங்கள். என் வாழ்க்கையில் ஏதோ தோற்று போயிட்டான், என்னால் சோகமாக இருக்கேன்னா அந்த தோல்வியவே ஒரு காமெடியாக இப்போ எப்படி நான் கற்பனை பண்ணுறதுன்னு கற்பனை பண்ணுங்கள். என் வாழ்க்கையில் ரொம்ப கொடூரமான ரொம்ப மோசமான ஒரு நிகழ்வு நடந்துருச்சு, நானே வருத்தத்தில் இருக்கேன், இப்போ உட்காந்து காமெடி பண்ண சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிளான ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. என் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நான் நகைச்சுவையாக பார்த்தேன்னா என் வாழ்க்கை சீரியஸாக இருக்கும். என் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நான் காமெடியாக பார்த்தேன்னா லைஃப் சீரியஸாக இருக்கும். நிகழ்வுகளை சீரியஸாக பார்த்தேன்னா லைஃப் காமெடி ஆகிடும். எனக்கு ஒரு பிரேக்கப் ஆயிடுச்சு. இப்போ அந்த பிரேக்கப்பை நான் வந்து ஒரு அட்டகத்தி படத்தில் வர மாதிரி காமெடியாக பார்த்தேன்னா அந்த பிரேக்கப்லேருந்து கடந்து வந்து உண்மையான ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை அடைஞ்சிடுவேன். ஆனால் அதுக்கு பதிலாக பிரேக்கப் ஆனதை காதல் படத்தில் வர மாதிரி சீரியஸாக பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா என் லைஃப் நான் ஒரு பைத்தியக்காரனாகி காமெடியாக முடிஞ்சிடும். லைஃப்பில் நடக்கிற நிகழ்வுகளை காமெடியாக பார்க்கறது தான் இருக்கிறதுலையே ஒரு சீரியஸான விஷயம். லைஃப்பை காமெடியாக எடுத்துக்கோங்க, லைஃப் சீரியஸாக மாறும். இப்படிப்பட்ட நம்பிக்கையை பற்றின ஒரு சீக்ரெட்டை சொல்லவா? இந்த நம்பிக்கைகள் எல்லாம் உண்மையாக தான் இருக்கணுன்ற அவசியமே கிடையாது. இங்கே நம்பிக்கைகள் நமக்கு உண்மையாக இருக்கா இல்லையான்றது முக்கியம் கிடையாது. நம்மளோட கோல் நோக்கி அழைச்சிட்டு போதா இல்லையா அப்படின்றது தான் முக்கியம். அதனால எப்பவுமே ஒரு நம்பிக்கையை உண்மையா பொய்யான்னு ஆராய்ச்சி பண்ணாதீங்க. சில பேர் சில கருத்துக்களையும் சில தத்துவங்களையும் சொல்லுவாங்க. அந்த தத்துவத்தை கேட்டுட்டு அது உண்மை கிடையாது, ரியல் லைஃப் எப்படி தெரியுமா இருக்கும் அப்படின்னு சொல்லாதீங்க. சிம்பிளா நீங்க கேட்க வேண்டிய கேள்வி ஒன்னே ஒன்று தான். யாராவது ஒரு நபர் அட்வைஸ் கொடுத்தாலோ இல்லை ஏதாவது ஒரு பிலாசபியை படித்தாலோ இந்த விஷயத்தை நம்பினா நான் என்னோட குறிக்கோளை நோக்கி போவனா மாட்டேனா அப்படின்றது தான் நீங்க கேட்கணும். என்னோட குறிக்கோளை போய் நான் அடைவனா மாட்டேனான்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ஆமா அப்படின்ற பதில் வரப்போ அந்த நம்பிக்கையை நீங்க ஏத்துக்கணும். நம்பிக்கை எப்பவும் உண்மையா இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. அப்படி ஒரு 7 நம்பிக்கைகளை பத்தி இவர் பேசுறாரு. அந்த 7 நம்பிக்கைகள் பொய் மாதிரி இருக்கலாம், சில சமயம் அது பொய் தான். ஆனா அதை நீங்க நம்புறது மூலமா உங்க வாழ்க்கையில நீங்க எதை அடையணும்னு நினைச்சாலும் அதை அடைய முடியும். அதுல முதல் நம்பிக்கை, இந்த உலகத்துல நடக்கிற எல்லா விஷயமும் ஏதாவது ஒரு காரணத்தோட தான் நடக்குது, அது கண்டிப்பா நல்ல காரணமா தான் இருக்கும் அப்படின்னு நம்புறது. இந்த உலகத்துல அப்படி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. கெட்ட காரணத்தோட கெட்ட விளைவை கொடுக்கக்கூடிய செயல்கள் இருக்கலாம். ஆனா எல்லா விஷயமும் நல்லதுக்காக தான் நடக்குது அப்படின்னு யோசிச்சா அங்க நான் என்ன செய்வேன்? நடக்கிற நிகழ்வுகளை பார்த்து இது
மோசம், இது யூஸ்லெஸ் அப்படின்னு தூக்கி போட மாட்டேன். இதுல என்ன பாசிட்டிவா இருக்கு அப்படின்னு யோசிப்பேன். என் லைஃப்ல என்னோட பயணத்துல நிறைய பிரச்சனைகள் வரும், நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். அது எல்லாத்தையும் பார்த்துட்டு இதெல்லாம் மோசம் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா, அதை பார்த்து உடைஞ்சு போறதுக்கு பதிலா நான் என்ன செய்வேன், இதுல பாசிட்டிவா ஏதாவது இருக்கணுமே, ஏன்னா எல்லாமே பாசிட்டிவா தானே நடக்கும் அப்படின்னு அதுல ஏதாவது பாசிட்டிவா இருக்கான்னு பார்ப்பேன். பாசிட்டிவா இருக்கான்னு பார்க்கறப்போ அதை பாசிட்டிவா பயன்படுத்திப்பேன். அதை பார்த்து உடைஞ்சு போறப்போ நான் என்ன அடி எடுத்து வைக்கிறேனோ அதை விட ஒரு கூடுதலான அடியை பாசிட்டிவா பார்க்கறப்ப எடுத்து வைப்பேன். இந்த உலகத்துல தோல்வின்னு ஒன்று கிடையவே கிடையாது, எல்லாமே வெறும் ரிசல்ட் தான் அப்படின்னு சொல்றார். இதை நம்ம கட்டாயம் நம்பி ஆகணும். தோல்வின்னு ஒன்று கிடையவே கிடையாதா? தோல்வின்னு ஒன்று இருக்க தான் செய்யுது. ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றேன், பிசினஸ் ஏன் மூடிட்டு போறேன், இப்போ நான் தோத்து போயிட்டு தானே அர்த்தம். ஆனால் அதை அப்படி பார்க்கக்கூடாது. நம்ம தோல்வின்னு ஒன்று கிடையவே கிடையாதுன்னு நம்பணும். இப்போ நான் பிசினஸை கூட மூடிட்டு போகலாம், ஆனால் நான் தோத்துட்டேன்னா தோத்துலாம் போல, நான் ஒரு மூடப்பட்ட பிசினஸ் அப்படின்ற ஒரு ரிசல்ட்டை தான் உருவாக்கியிருக்கேன். ஆனால் அதுலேருந்து நான் நிறைய விஷயத்தை கற்றுக்கிட்டேனே. எதெல்லாம் செஞ்சா ஒரு பிசினஸ் மோசமாகும், எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்றத நான் கற்று வச்சுக்கிட்டு இருக்கேனே. அப்புறம் ஏன் இதை நான் தோல்வியா பார்க்கணும் அப்படின்னு பார்த்தா, அடுத்த தடவை இன்னும் மோட்டிவேஷனோட இன்னொரு செயலை செய்வேன். நான் முதல்ல சொன்ன மாதிரி திரும்ப திரும்ப செயல் செய்யும் போது தான் பவர்ன்றது உருவாகுது, வெற்றின்றது கிடைக்குது. எப்போ தோத்து போயிட்டேன் அப்படின்னு நம்புறனோ அப்ப திரும்ப நான் செயல் செய்ய மாட்டேன். ஆனா அதுக்கு பதிலா அது ஒரு பாடமா பார்த்தேன்னா திரும்ப செயல் செய்வேன், வெற்றியை நோக்கி போவேன். என் வாழ்க்கையில என்ன நடந்தாலும் அதுக்கு நான் தான் பொறுப்பு அப்படின்னு நம்ம நம்பணும். உண்மையாவே நம்ம வாழ்க்கையில நடக்கிற எல்லாத்துக்கும் நம்மளால பொறுப்பா இருக்கவே முடியாது. நிறைய நிகழ்வுகள் வெளியில இருந்து நடக்கும், வேற ஏதாவது ஒரு மனிதரால அந்த மாதிரி விளைவு நம்ம வாழ்க்கையில ஏற்பட்டு கூட இருக்கலாம். ஆனா எப்பவுமே நான் தான் பொறுப்பு அப்படின்னு நம்புறதோட முக்கியத்துவம் என்ன? இப்படி நம்புறதோட ஒரே ஒரு முக்கியத்துவம் இருக்கு. எப்ப நான் தான் பொறுப்புன்னு நம்புறனோ அப்ப அதை நான் சரி செய்வேன். வேற ஏதோ ஒரு நபர் காரணம் அப்படின்னு நான் சொல்லிட்டே இருந்தேன்னா அங்க அதை நான் சரி செய்யவே எந்த ஒரு முயற்சியும் எடுக்க மாட்டேன். என் வாழ்க்கையில எப்படிப்பட்ட நிகழ்வு வேணா நடக்கலாம், அதுக்கு யார் வேணா காரணமா இருக்கலாம். ஆனா அதை சரி செய்ய வேண்டிய தேவை எனக்கு தான் இருக்கு. அதை சரி செய்யறது மூலமா பலன் எனக்கு தான் கிடைக்க போகுது. அப்ப அதற்கான பொறுப்பை நம்ம எடுத்துக்கிறது எப்பவுமே பெட்டர். ஒரு விஷயத்தை பயன்படுத்தணும்னா அதை பத்தி முழுமையா நமக்கு தெரிஞ்சிருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. ஒண்ணுமே தெரியாம கூட ஒரு விஷயத்தை பயன்படுத்த ஆரம்பிக்கலாம். உதாரணத்துக்கு எனக்கு ஒரு புத்தகத்தை எப்படி படிக்கிறது, அதை எப்படி அனலைஸ் பண்றது அப்படிலாம் தெரியலங்க, நிறைய வார்த்தைகள் எனக்கு புரியல அப்படின்னு இருக்குன்னு வச்சுப்போம். இப்போ இது எல்லாத்தையும் கத்துக்கிட்டாதான் புத்தகம் படிப்பேன் அப்படின்னு நினைச்சா கடைசி வரைக்கும் படிக்கவே மாட்டேன். எதுவுமே தெரியலனாலும் பரவாயில்ல, என்னால படிக்க முடியும்னு எடுத்து படிச்சா அதை படிக்கிறது மூலமா தான் படிக்கிறது எப்படி அப்படின்றதே நான் கத்துப்பேன். எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு செயலை செய்ய முடியாது, ஒரு செயலை செய்ய தான் எல்லாமே தெரியும். அப்போ ஒரு விஷயத்தை பயன்படுத்துறதுக்கு அது பத்தின எல்லாம் தெரிய வேணாம்னு நீங்க நம்பிக்கையை வச்சிருக்கிறப்ப தான் உண்மையாவே எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கவே ஆரம்பிப்பீங்க. நம்ம கூட இருக்கக்கூடிய மனிதர்கள் தான் நம்மளோட மிகப்பெரிய சொத்து அப்படின்னு நம்பணும். உண்மையா நம்ம கூட இருக்கிற மனிதர்கள் தான் சொத்தா? நான் வந்து ஒரு பிசினஸ் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன், என் பிசினஸ்ல ஒரு 10 பேர் வேலை செய்யறாங்க, என்கிட்ட மெஷின்லாம் இருக்கு, ஒரு மெஷினும் கோடி ரூபாய் போட்டு நான் வாங்கி வச்சிருக்கேன். ஆனா என் கூட இருக்கிற மனிதர்களுக்கு வெறும் 10,000 தான் சம்பளம் கொடுக்குறேன். இப்போ அவங்களோட வேலையை எடுத்து பார்த்தா ஒரு 10 பேருக்கு 10,000 1 லட்சம் தான். ஆனா மிஷினோட வேலை 1 கோடி. அப்ப என்கிட்ட இருக்கிற பெரிய சொத்து மிஷினா தானே இருக்கணும் அப்படின்னு உண்மையெல்லாம் யோசிக்காம என்னோட மனிதர்கள் தான் என்கிட்ட இருக்கிற முழுமையான உண்மையான சொத்துன்னு நம்புறப்போ என்னோட மனிதர்களை நான் நல்லா பார்த்துப்பேன். என் மனிதர்களை எப்ப நான் நல்லா பார்த்துக்கிறனோ அவங்க என் மெஷினை கூட நல்லா பார்த்துப்பாங்க. அப்ப இங்க மெஷினை பத்தி நம்ம யோசிக்க தேவையில்ல, இது பொய்ன்னு கூட உங்களுக்கு தோணும். ஆனா இதை ஆழமா நம்பணும். என் கூட இருக்கிற மனிதர்கள் தான் என்னோட மிகப்பெரிய சொத்து அப்படின்னு. நம்ம செய்யக்கூடிய வேலை அனைத்தும் ஒரு விளையாட்டு தான், அதை ஜாலியா பண்ண முடியும் அப்படின்னு நம்பணும். உண்மையா வேலை செய்யறப்ப உடம்பெல்லாம் வலிக்கும், ரொம்ப கஷ்டமா இருக்கும், ரிசல்ட் வரலையேன்னு தோணும், நமக்கு பிடிக்காம கூட போகலாம். ஆனா வேலைன்றது ஒரு விளையாட்டு அப்படின்னு நான் நம்பினேன்னா அந்த வேலையை இன்னும் ஈகரா செய்வேன், ஆர்வமா செய்வேன், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இப்படி நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறது ஒரு வேலை தான், ஆனா இது என்னோட ஹாபி, இது எனக்கு ஒரு விளையாட்டு மாதிரி அப்படின்னு நான் எப்ப நம்புறனோ இதை நான் ஜாலியா செய்வேன். இதை செஞ்சு முடிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் ரொம்ப கஷ்டமாலாம் எனக்கு இருக்காது. அடுத்து உண்மையா வேற ஏதாவது ஒரு வேலையை கூட நான் செய்வேன், ஆஃபீஸ் ஒர்க்கை கூட பண்ணுவேன். இவ்வளவு நேரம் நான் விளையாடிட்டு தானே வந்தேன், என்னால ஒரு புத்தகத்தை படிக்கலாம் அப்படின்னு தோணும். இல்ல தொடர்ந்து ஒரு நாள் முழுக்க கூட உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கலாம், பிரச்சனை கிடையாது, ஏன்னா விளையாட்டு தானே அப்படின்னு எனக்கு தோணும். நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ கேம் விளையாடுறதுக்கு என்ன எனர்ஜி தேவையோ அதே எனர்ஜி தான் வீடியோல பேசுறதுக்கும் தேவை. ஆனா வீடியோ கேம் விளையாடுறப்ப அது ஜாலியாவும், வீடியோல பேசுறப்ப அது கஷ்டமாவும் இருந்தா ஒரே காரணம் தான், நான் வீடியோ கேமை விளையாட்டாவும் இதை வேலையாவும் பார்க்கறேன்னு அர்த்தம். அப்ப எல்லாத்தையும் விளையாட்டா பாத்தீங்கன்னா நீங்க அதை நல்லா செய்வீங்க, தொடர்ந்து செய்வீங்க, நீண்ட காலத்துக்கு செய்வீங்க, அது உங்களுக்கு கடினமா இருக்காது. வாழ்க்கையில கமிட்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தா மட்டும்தான் சக்சஸ் கிடைக்கும் அப்படின்னு நம்புறது. இல்லையே நான் கமிட்டடெல்லாம் இல்லை, சும்மா என் ஃப்ரெண்டு ஒன்று செஞ்சுக்கிட்டு இருந்தான் திடீர்னு இதில் சக்ஸஸ்ஃபுல் ஆகிட்டான் அப்படின்னு கேட்டால் பாசிபிலிட்டி இருக்கு. ஆனால் அப்படி நீங்கள் நம்புனீங்கன்னா கமிட்டடாக இருக்கிறது கடினமானதாக ஆகிடும். அவன் கமிட்டே பண்ணலப்பா, அவன் சும்மா ஜாலியாக அவனுக்கு சக்ஸஸ் கிடைச்சிருச்சுன்னு நம்புனா நம்ம கமிட் பண்ணுறதுக்கான மோட்டிவேஷன் எங்கே இருந்தும் கிடைக்காது. அப்போ லைஃப்பில் கமிட்டடாக இருக்கணும். ஒன்று செய்வேன்னா செய்வேன், ஒன்று எப்படி செய்வேன்னு சொல்கிறோன்னா அப்படி செய்வேன், எனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ நான் என்ன செய்யணுமோ அதை செஞ்சுக்கிட்டு இருப்பேன் அப்படின்ற டிசிப்ளின் இருந்தால் மட்டும்தான் சக்ஸஸ் வரும்னு நம்பிக்கிட்டு இருந்தேன்னா அந்த செயலை தெளிவாக செய்வேன். இதை செஞ்சால் மட்டும்தான் சக்ஸஸ் வரும் அப்படின்னு தெரியறப்போ அதை நான் தொடர்ந்து செய்யறதுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். இப்போ நான் சொன்ன 7 விஷயத்தில் உங்களுக்கு எல்லாமே உண்மைன்னு தோணலாம், அது பொய்யணும் தோணலாம். அது உண்மையா பொய்யா அப்படின்னு நீங்கள் ஆராய்ச்சியே பண்ணக்கூடாதுன்றது தான் இங்கே பாயிண்ட். சில சமயம் இது எல்லாம் 7 பொய்
பொய் அப்படின்னு நான் ஒரு வீடியோ கூட போட்டிருக்கேன். அதை போடும்போது கீழே கமெண்ட்ல வந்து 7மே உண்மைதான், பொய் கிடையாதுன்னு நிறைய பேர் கமெண்ட் பண்றீங்க. நீங்க உண்மைன்னு சொல்லுங்க, இல்லை இன்னொரு நபர் பொய்ன்னு சொல்லட்டும். நீங்க உண்மைன்னு சொல்றதும் பயன் கிடையாது, இன்னொருத்தர் பொய்ன்னு சொல்றதும் பயன் கிடையாது. நீங்க நம்புறீங்களா இல்லையான்றது மட்டும்தான் மேட்டர். ஸோ எதையுமே உண்மையா பொய்யான்னு கேட்காதீங்க. இது என்ன நேர்மறையா என்னோட குறிக்கோள் நோக்கி அழைச்சிட்டு போகுமான்ற கேள்வியை கேளுங்க. ஆமான்னு பதில் வந்தா நம்ப ஆரம்பிச்சிருங்க. உங்களோட பிலீஃபை நீங்கள் ரொம்ப பாசிட்டிவாக வச்சுருக்கீங்க, உங்களோட தாட்ஸை பாசிட்டிவாக வச்சுருக்கீங்க, உங்களோட மென்டல் ஸ்டேட் பாசிட்டிவாக இருக்குது, நிறைய செயல்களை செய்கிறீங்க. இது மட்டுமே போருமா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி அடையன்னு கேட்டால் இது எல்லாத்த விட முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. அது என்ன தெரியுமா? அதுதான் உங்களோட ஆரோக்கியம். உங்களோட ஆரோக்கியத்தை நீங்கள் ஒழுங்காக பார்த்துக்காம உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதை வச்சுருந்தாலும் உங்களால் வெற்றி அடைய முடியாது. உங்களோட ஆரோக்கியம் தான் இங்கே பேசிக் ஃபவுண்டேஷன் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அதை மேம்படுத்துறதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதை நீங்கள் தொடர்ந்து செய்யணும். அதுக்கு நிறைய டிப்ஸை இவர் சொல்லியிருக்காரு, எல்லாத்தையும் சொல்கிறேன். ஆனால் இவர் சொல்கிற பல விஷயத்தில் எனக்கு உடன்பாடு கிடையாது. எனக்கு தெரிஞ்ச மாடர்ன் சயின்ஸ் அது அப்படி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ முதல்ல என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் மூச்சு விடுறதுல கவனத்தை செலுத்தணும். எப்படி மூச்சு விடுறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இவர் என்ன சொல்கிறாருன்னா 1:4:2 ரேஷியோவில் மூச்சு விடணுமா. நான் 1 மடங்கு மூச்சை உள்ளே இழுத்தேன்னா 4 மடங்கு நேரத்துக்கு அதை நான் அப்படியே ஹோல்டு பண்ணணும். அடுத்து 2 மடங்கு அதை நான் வெளியே விடணும். 1 செகண்டுக்கு நான் மூச்சை உள்ளே இழுத்தேன்னா 4 செகண்ட் ஹோல்டு பண்ணிட்டு 2 செகண்ட் வெளியே விட சொல்லிட்டார். இது எல்லாராலையும் பண்ண முடியுமா அப்படின்லாம் தெரியாது. உங்களுக்கு சுவாச பிரச்சனை இருந்ததுன்னா இப்படி ஏதோ ஒரு நபர் புக்ல சொல்றாருன்றதுக்காக உடனடியாக அந்த மூச்சு பயிற்சியில் இறங்கிடக்கூடாது. ஆனால் பேசிக்காக நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, தினமும் கொஞ்ச நேரமாவது என்னால் முடிஞ்ச கொஞ்சம் ஈஸியாக இருக்கக்கூடிய மூச்சு பயிற்சியை பண்ணணும் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அப்படிப்பட்ட மூச்சு பயிற்சி பண்ணுங்க. நிறைய நீர் இருக்கக்கூடிய உணவை சாப்பிட சொல்றாரு, காய்கறிகள் பழத்தை சாப்பிட சொல்றாரு. சாப்பாடை சில சமயம் ஒழுங்கா நம்ம கம்பைன் பண்றது இல்லை, சில உணவுகளை சேர்த்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாரு. ஒரு உதாரணத்துக்கு புரோட்டீனையும் கார்போஹைட்ரேட்டையும் ஒன்னா வச்சு சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படி சாப்பிட்டா அது குடல்ல போய் ஃபெர்மெண்ட் ஆயிடும் அப்படின்னு சொல்றாரு. இது உண்மையான எனக்கு தெரியல, இது உண்மை கிடையாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். கார்போஹைட்ரேட் சாப்பிட்றீங்கன்னா கூட புரோட்டீன் வச்சுக்கிட்டீங்கன்னா அது நல்லது தான் அப்படின்னு நிறைய மெடிக்கல் ரிசர்ச் சொல்லுது. நான் நல்லது தான் அப்படின்னு நினைக்கிறதுனால அது நல்லதுன்னு கூட எனக்கு தெரியாது. ஸோ நீங்க ரிசர்ச் பண்ணி எது ஒத்துவருமோ அப்படி சாப்பிடுங்க. கம்பைன் பண்றதுல என்ன பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தெரியல. நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல ரிசர்ச் பண்ணுங்க. எப்பவுமே கொஞ்சம் கம்மியா சாப்பிட சொல்றாரு. இது ஒரு நல்ல வழி தான், நம்ம எல்லாரும் கடைபிடிக்க வேண்டியது. ஒரு 80% வயிறு சாப்பிட்டா போறோம், மீதி 20% விட்டாலே போறோம். நம்ம எப்பவுமே வயிறு ஃபுல்லா சாப்பிடணும் அப்படின்னு நினைக்க தேவையில்ல. கொஞ்சம் கம்மியா சாப்பிட்றதே நம்மளோட ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். புரோட்டீன் அப்படின்றது ஒரு மித் அப்படின்னு சொல்றாரு. நிறைய அனிமல் ப்ராடக்ட் சாப்பிடணும்னு அவசியம் கிடையாது, நிறைய புரோட்டீன் எடுத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. முக்கியமா நிறைய இந்த அனிமல் ப்ராடக்ட்ல இருந்து மீட்ல இருந்து தான் புரோட்டீன் எடுக்கணும்னு கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு வெஜிடேரியன் ஃபார்ம்ல இருந்து எடுத்துக்கோங்கன்னு சொல்றாரு. அதுவும் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. நீங்க புரோட்டீன் நிறைய சாப்பிடணுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அது மீட்ல ரொம்ப சுலபமா கிடைக்கும். நீங்க வெஜிடேரியன் வேலை எடுத்துக்கிறீங்கன்னா அது ரொம்ப கடினமானதாக இருக்கும். ஸோ எது உங்களுக்கு சூட் ஆகும், எது உங்களுக்கு சரிப்பட்டு வரும்னு பார்த்து எடுத்துக்கோங்க. ஆனால் பேசிக்காக புரோட்டீன் நீங்கள் நிறைய எடுத்துக்கணும். நீங்கள் எத்தனை கிலோ இருக்கீங்களோ அத்தனை கிராம் புரோட்டீனை மினிமம் எடுத்துக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்டில் இருங்க. பழங்கள் நிறைய சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் பழங்கள் நீங்கள் நிறைய சாப்பிடணும்னு அவசியம் கிடையாது. சில பேர் பழங்களை பார்த்து பயப்படுவோம், இதை நம்ம ஃப்ரூட் சாப்பிட்டோம்னா அது நிறைய சுகர் இருக்குன்னு. அப்படி நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஆனால் அப்போ கூட அதை நீங்கள் கண்ட்ரோல்டு போர்ஷனில் தான் வச்சுக்கணும். நிறைய சாப்பிடலாம் அப்படின்னு காய்கறி மாதிரி அதை நீங்கள் சாப்பிட முடியாது. தினமும் ஓரளவுக்கு குறிப்பிட்ட வகையில் மட்டும் எடுத்துக்கோங்க, நிறைய சாப்பிடாதீங்க. ரெண்டாவது என்ன சொல்றாருன்னா, நல்லா சாப்பிட்டுட்டு பழத்தை சாப்பிடாதீங்க. ஏன்னா அது என்ன ஆகும்னா, நம்ம சாப்பிட்ட சாப்பாடு வந்து பொறுமையாக டைஜஸ்ட் ஆகும், ஆனால் இந்த ஃப்ரூட்ஸ் வந்து சீக்கிரம் டைஜஸ்ட் ஆகிடும். அதனால அது ரொம்ப நேரம் வயிற்றில் தங்கி இருக்கும், ஃபெர்மெண்ட் ஆகும்னு சொல்றாரு. உண்மையானு தெரியல, ஏதாவது ரிசர்ச் இருக்கானோ எனக்கு தெரியல. பட் பழங்கள் சாப்பிட்றது நல்லது தான், கரெக்டான போர்ஷனில் எடுத்துக்கோங்க. நம்ம உடம்புல லிம்பாட்டிக் சிஸ்டம்னு ஒன்று இருக்கு. அது நம்ம ஹார்ட் ரத்தத்தை பம்ப் பண்ற மாதிரி அந்த லிம்பாட்டிக் ஃப்ளூயிடை பம்ப் பண்றதுக்கு எதுவுமே கிடையாது. அப்புறம் அது எப்படி உடம்பு ஃபுல்லாக ஃப்ளோ ஆகுது அப்படின்னா நம்ம உடம்பை அசைக்கிறது மூலமாக மட்டும்தான். அதனால தொடர்ந்து நீங்கள் உடம்புக்கு அசைவை கொடுத்துக்கிட்டே இருக்கணும், எக்ஸசைஸ் பண்ணணும், வாக்கிங் பண்ணணும். இந்த மாதிரி உங்களோட உடம்பை நீங்கள் பார்த்துக்கணும்னு சொல்கிறார். ஸோ இவர் சொன்ன டிப்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு உண்மை, எந்த அளவுக்கு அது சரிப்பட்டு வரும்னு எனக்கு தெரியாது. ஆனால் அந்த பேசிக் கான்செப்ட்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களோட நம்பிக்கை, சிந்தனை இதெல்லாம் இருக்கட்டும். உங்களுக்கு ஆரோக்கியம் இருக்கா? ஆரோக்கியம் இல்லாமல் எதையுமே உங்களால் சாதிக்க முடியாது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது, ஆரோக்கியம் தான் இருக்கிறதுலே மிகப்பெரிய குறிக்கோள், ஒரு உண்மையான குறிக்கோள்னு புரிஞ்சுக்கோங்க. ஆரோக்கியத்தை இழந்துட்டு எதை நீங்கள் அடைஞ்சாலும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதை அடைஞ்சிங்களோ அதை விட பெரிய விஷயத்தை இழந்துட்டோமே நீங்கள் வருத்தப்பட போகிறீங்க அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க.
நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயத்தை அடையணும்னு நினைக்கிறோன்னா அதை அடைய விடாமல் தடுக்கக்கூடிய விஷயம் என்னவா இருக்கும்? அதை அடையிறதுக்கான திறன் நம்மள்கிட்ட இல்லை அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் அது நம்மளை தடுக்கிறதே கிடையாது. ஏன்னா எப்போவுமே ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம அடையணும்னு நினச்சிட்டோம்னா அதற்கான திறன் எடுத்த உடனே நம்மள்ட்ட இருக்க போகிறது இல்லை. ஆனால் ஏதாவது ஒரு செயலை செஞ்சு அந்த திறனை நம்மளால் வளர்த்துக்க முடியும். அப்போ உண்மையாக நமக்கு எது வேணுமோ அதை அடைய விடாமல் தடுக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம்னா என்னவா இருக்கும் தெரியுமா? நமக்கு என்ன வேணும் அப்படின்றதே நமக்கு தெரியாமல் இருக்கிறப்ப தான். நான் பணக்காரன் ஆயிடணும் அப்படின்னு சொல்கிறதுனால பணக்காரன் ஆயிட மாட்டோம். நான் எப்போ எவ்வளவு ரூபாய் சம்பாதிக்கணும் அப்படின்ற கிளியரான பிக்சர் அப்படின்றது வேணும். எனக்கு என்ன வேணும்னே தெரியாம அதற்கான திறனை நான் எப்படி வளர்த்துக்கிறது? அப்போ எனக்கு என்ன வேணும் அப்படின்ற அந்த கோலை ப்ராப்பரா செட் பண்ண நம்ம கத்துக்கணும். எனக்கு என்ன வேணும்ன்றதை கிளியரா சொல்ல தெரியணும். அப்பதான் அதை நம்மளால அடைய முடியும். இங்க பல பேர் தோத்து போனதான் நினச்சிக்கிட்டு இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் அவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத அவங்க டிஃபைன் பண்ண மாட்டாங்க. ஏதாவது ஒரு விஷயத்தை வேகா சொல்லிட்டு அதில் ஓரளவுக்கு அடைஞ்சதுக்கு அப்புறம் கூட ஓரளவுக்கு அதில் நகர்ந்து வந்ததுக்கு அப்புறம் கூட நான் நினைச்சதை அடையல அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் என்ன வேணுன்றது அவங்களுக்கு தெரியவே தெரியாது. அப்போ நமக்கு என்ன வேணுன்றதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, எப்படி டிஃபைன் பண்ணுறது? முதல்ல புரிஞ்சிக்க வேண்டியது எனக்கு என்ன வேணாம் அப்படின்றத நம்ம பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது. எனக்கு என்ன வேணுன்றதை தான் பேசணும். எனக்கு ஏழ்மை வேண்டாம், எனக்கு தனிமை வேண்டாம் அப்படின்லாம் நான் பேசக்கூடாது. ஏன்னா மூளையை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன வேணான்னு சொல்றீங்களோ அதை நோக்கி தான் உங்களை கூட்டிட்டு போகும். அதுக்கு வேணுமா வேணாமா அப்படின்றதெல்லாம் புரியாது. அந்த கான்செப்ட் மட்டும் தான் புரியும். எனக்கு தனிமை வேணான்னு சொன்னாலும் வேணும்னு சொன்னாலும் தனிமையை பத்தி தான் நான் சிந்திச்சுக்கிட்டு இருக்கேன். அப்போ அது பயத்தை தான் கொடுக்கும். எனக்கு ஏழ்மை வேணாம் அப்படின்னு நான் யோசிச்சாலும் வேணான்னு யோசிச்சனா இல்லை வேணும்னு யோசிச்சனாலாம் மூளைக்கு தெரியாது. ஏழ்மை அப்படின்னு யோசிக்கும் போது அது பயத்தை தான் கொடுக்கும். அப்போ என்ன வேணுமோ அந்த விஷயத்தை பத்தி தான் அதிகமாக யோசிக்கணும். இந்த கோல் செட் பண்றது எப்படி? கோல் செட் பண்ணும்போது இந்த 5 விஷயத்தை கவனிச்சுக்கோங்க. முதல்ல அது பாசிட்டிவான வகையில் இருக்கணும். நான் அன்ஃபிட்டாக இருக்கக்கூடாது, நான் ஃபேட்டாக இருக்கக்கூடாது அப்படின்ற கோலை நம்ம செட் பண்ணக்கூடாது. நான் ஃபிட் ஆகணும், நான் இந்த கிலோவில் என்னோட உடம்பை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு பாசிட்டிவான வகையில் மட்டும்தான் நீங்கள் ஒரு கோலை செட் பண்ணணும். அந்த கோலை ஸ்பெசிஃபிக்காக செட் பண்ணணும். நான் ஃபிட் ஆயிடணும் அப்படின்னு நார்மலாக சொல்லக்கூடாது. நான் அடுத்த 6 மாதத்தில் என்னோட உடல் எடையை இந்த நம்பருக்கு கொண்டு போகணும் அப்படின்னு பாசிட்டிவாக சொல்லுங்க. நான் அரை மணி நேரத்தில் இத்தனை கிலோமீட்டர் ஓடணும், அந்த மாதிரி உடம்பை பெறணும் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக சொல்லுங்க. எப்பவுமே என்ன வேணும்ன்றத ஸ்பெசிஃபிக்காக சொல்ல கற்றுக்கோங்க. மூணாவது, நான் ஒரு கோல் செட் பண்ணுறேன், அந்த கோலை ரீச் பண்ணிட்டேன்னா இல்லையான்றதை எதை வச்சு நான் சொல்ல போகிறேன் அப்படின்றது நமக்கு தெரியணும். முக்கியமாக எப்படி அந்த நேரத்தில் நான் உணர்வேன், இந்த கோலை ரீச் பண்ணிட்டா எப்படி நான் உணர்வேன், என்ன எனக்கு கிடைக்கும் அப்படின்றத தெளிவாக சொல்ல தெரியணும். இல்லைனா சில சமயம் அந்த கோலை நம்ம ரீச் பண்ணதுக்கு அப்புறம் கூட நான் நினைச்ச கோல் வேற எங்கேயோ இருக்குன்னு திரும்ப திரும்ப அந்த போஸ்ட்டை தள்ளிக்கிட்டே இருப்போம். நீங்கள் உங்கள் கோல் போஸ்ட்டை தள்ளுறதுல பிரச்சனை கிடையாது. ஆனால் ஒரு கோல் போஸ்ட்டை ரீச் பண்ணிட்டோம் அப்படின்றத உணராமலே தள்ளினீங்கன்னா அங்கே தோத்து போன மாதிரி தான் உங்களுக்கு எப்பவுமே இருக்கும். கோல் செட் பண்ணும்போது எப்பவுமே அந்த கோல் உங்களோட கண்ட்ரோலில், உங்களோட கட்டுப்பாட்டில் இருக்கிறதா இருக்கணும். என் ஆஃபீஸில் எனக்கு வேலை ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்னோட மேனேஜர் திருந்திடணும் அப்படின்னு ஒரு கோலை நான் செட் பண்ணக்கூடாது. நான் நல்லா வேலை பார்க்கணும், என்னோட ஸ்கில்லை நான் வளர்த்துக்கணும் அப்படின்ற கோலை செட் பண்ணலாம். என் கட்டுப்பாட்டில் இல்லாத எந்த ஒரு கோலும் நான் செட் பண்ணக்கூடாது. கடைசியாக நான் செட் பண்ணியிருக்கிற கோல் என்னோட குடும்பத்தையும் என்னை சார்ந்து இருக்கிற மனிதரையும் எப்படி பாதிக்கும்ன்ற கேள்வியே கேட்கணும். பல நேரங்களில் இந்த கேள்வியை கேட்காம விட்டுடுறோம். அதனால ஏதோ ஒரு கோலை செட் பண்ணுறோம், அதை நோக்கி போகிறோம். போகிற வழியில் நம்ம கூட இருக்கிற மனிதர்கள்லாம் பாதிக்கப்படுறத பார்த்துட்டு கோலை அச்சீவ் பண்ணாமல் விட்டுடுறோம். கடைசியில் நம்மளே தோத்து போனதாகவும் சொல்லிக்கிறோம். அப்படி ஒன்று இருக்கக்கூடாதுன்னா முதல்லயே என்னோட கோலில் என் கூட இருக்கக்கூடிய மனிதர்களை பொருத்தி பார்க்க நம்ம கற்றுக்கணும். இந்த கோல் செட்டிங்கை சிம்பிளாக ஒரு 7 ஸ்டெப்பில் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதை நீங்கள் தொடர்ந்து செய்ய பழகிக்கோங்க. முதல்ல கோல் செட்டிங் பண்ணுறப்போ என்ன செய்யணும் தெரியுமா? உங்களோட ஆசைகள் எல்லாத்தையும் ஒரு பேப்பரில் உட்காந்து எழுதுங்க. உங்களுக்கு என்ன ஆசை வேணா இருக்கட்டும், பணம் சம்பாதிக்கணும், ஃபிட் ஆகணும், எல்லா ஆசையும் எழுதுங்க. இப்போ எல்லா ஆசைக்கும் 2வது ஸ்டெப், இந்த ஆசையை எப்போ நான் அடைய போகிறேன் அப்படின்ற ஒரு டைம் லைனை போடுங்க. 1 வருஷத்தில், 2 வருஷத்தில், 3 வருஷத்தில் ஏதோ ஒரு டைம் லைனை போடுங்க. இப்போ 3வது, நீங்கள் போட்ட டைம் லைனில் இந்த வருஷத்தில் எதெல்லாம் அடைய போகிறீங்க அப்படின்னு சொன்னீங்களோ அதில் இருக்கிறதுலையே 4 முக்கியமானதை எடுங்க. 4 தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். அப்போ அந்த 4 எதுவாக இருக்கும் அப்படின்னு பார்த்து இந்த வருஷ டைம் லைன்லேருந்து தேர்ந்தெடுங்க. அடுத்த ஸ்டெப், அந்த 4 பற்றியும் ஒரு பேராகிராஃப் எழுதுங்க. இதை நான் ஏன் அடையணும் அப்படின்ற ஒரு காரணத்தை எழுதுங்க. இந்த ஒய் அப்படின்ற ரீசனை எழுதுங்க. இதை நான் ஏன் அடையணும்னு நினைக்கிறேன் தெரியுமா அப்படின்ற ஒரு பேராகிராஃபை எழுதுங்க. 5வது, இப்போ அந்த கோலை அடையிறதுக்கு, இந்த 4த்தையும் அடையிறதுக்கு என்கிட்ட என்னெல்லாம் இருக்கு அப்படின்றத எழுதுங்க. அடுத்த ஸ்டெப், இந்த 4த்தையும் அடைய விடாம தடுக்கக்கூடிய எந்த மாதிரி தடைகள் என் வாழ்க்கையில் இருக்கு அப்படின்றதையும் எழுதிருங்க. இப்போ தடைகள் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த ஸ்டெப், இந்த தடைகளை உடைச்செறியறதுக்கு என்ன மாதிரி செயல்களெல்லாம் நான் செய்யணும் அப்படின்ற செயல்கள் எழுதுங்க. இப்போ அந்த செயல்களை செய்ய ஆரம்பிச்சிருங்க. இப்படி தான் நீங்கள் ஒரு கோல் செட் பண்ணணும். இந்த வகையில் கோல் செட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கிளியராக தெரியும் நான் என்ன செய்யணும், எப்போ செய்யணும், ஏன் செய்யணும் அப்படின்னு. இதற்கான பதில் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் உங்களோட கோல் என்னன்றதை கிளியராக வச்சுருக்கீங்கன்னு அர்த்தம். அதை கூடிய சீக்கிரம் போய் அடைய போகிறீங்க அப்படின்னு அர்த்தம்.
அடுத்து ஒரு முக்கியமான டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். சிம்பிளான ஒரு டெக்னிக் இருக்குது, அதோட பேர் ரீஃப்ரேமிங். ரீஃப்ரேமிங்னா என்ன? வெளியில் ஏதாவது ஒரு நிகழ்வு நடக்குது, ஏதாவது ஒரு ஈவெண்ட்டை பார்க்குறீங்க, அதை நான் எப்படி பார்க்கணும் அப்படின்றது தான் இந்த ஃப்ரேமிங். இப்போ நான் பார்க்குற பார்வை தவறாக இருக்குது, அதனால அதுலேருந்து எனக்கு ஒரு வருத்தம் வருது, இல்லை தேவையில்லாத ஒரு உணர்வு வருது அப்படின்னா என்னோட பார்வையை மாற்றிக்கிறது மூலமாக அந்த நிகழ்வை பாசிட்டிவாக என்னால் பார்க்க முடியும். இப்படி என்னோட பார்வையை மாற்றிக்கக்கூடியதை தான் ரீஃப்ரேமிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரீஃப்ரேமிங்கை 2 விதமாக நீங்கள் பண்ணலாம். ஒன்று கான்டெக்ஸ்ட் ரீஃப்ரேமிங், இன்னொன்று மீனிங் ரீஃப்ரேமிங். வெளியில் நடக்கக்கூடிய நிகழ்வை அப்படியே எடுத்துகிட்டு போய் வேற ஒரு சூழலில் வச்சு பார்த்தா அதுக்கு பேர் கான்டெக்ஸ்ட் ரீஃப்ரேமிங். வெளியில் நடக்கக்கூடிய நிகழ்வுக்கு வேற ஒரு அர்த்தத்தை கொடுத்து பார்த்தா அது மீனிங் ரீஃப்ரேமிங். இந்த 2 டெக்னிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது மூலமாக வெளியில் நடக்கக்கூடிய பல நிகழ்வுகளை உங்களால் பாசிட்டிவாக பார்க்க முடியும். இதில் என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, இதில் என்ன வாய்ப்பு இருக்குது, இதில் நேர்மறையாக இதில் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்ற பல விஷயத்தை நீங்கள் கற்றுக்க முடியும். கான்டெக்ஸ்ட் ரீஃப்ரேமிங்னா என்ன? இப்போது எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பையன் ரொம்ப பிடிவாதமாக இருக்கான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பிடிவாதமாக இருக்கிறவனை பார்த்துட்டு இவன் ரொம்ப பிடிவாதம் பிடிக்கிறான், இவன் வாழ்க்கையில் உருப்படவே மாட்டான் அப்படின்னு நெகட்டிவாக பார்க்கறதுக்கு பதிலாக இவன் பிடிவாதமாக இருக்கான், ஆனால் எதிர்காலத்தில் அவனை சுற்றி இருக்கிற மனிதர்கள் அந்த பியர் ப்ரெஷருக்கெல்லாம் ஈஸியாக நோ சொல்லிடுவான். அடுத்தவங்க இவன் மீது ஒரு ப்ரெஷர் போடலாம், சொசைட்டி ப்ரெஷர் போடலாம். அப்போல்லாம் சொசைட்டி கிட்ட ஈஸியாக நோ சொல்லிட்டு அவனுக்கு எது சரின்னு தோணுதோ அதை செய்வான். அந்த டேலண்ட் இவன்ட்ட வரும் அப்படின்னு அதை பாசிட்டிவாக பார்க்கலாம். அப்போ தேவையில்லாமல் அந்த குழந்தை மீது நான் கோவப்பட மாட்டேன், அதை பாசிட்டிவாகவே எடுத்துக்க முடியும். கொஞ்சம் ஓரளவுக்கு அவன் மீது அன்பு செலுத்துறது சுலபமான விஷயமா மாறிடும். ரெண்டாவது மீனிங் ரீஃப்ரேமிங்னா என்ன? இப்போ என்னோட பாஸ் எனக்கு ரொம்ப கடினமான வேலையை கொடுத்துக்கிட்டே இருக்கார். இதை நான் பார்த்துட்டு என் பாஸ் என்னை வேலையை விட்டு அனுப்பணும்னு நினைக்கிறாரு, அதனால தான் நான் தோத்து போகிறதுக்காக ரொம்ப கஷ்டப்படுத்துறாரு, கடினமான வேலையை கொடுக்குறாரு, ரொம்ப கஷ்டமான ப்ராஜெக்டை கொடுக்குறாரு அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இது நெகட்டிவாக இருக்குது, இதை நான் பாசிட்டிவாக மாற்றுறதுக்கு ஜஸ்ட் மீனிங்கை மாற்றினா மட்டும் போகிறோம். என் பாஸ் என்ன பண்ணுறாருன்றதை என்னால் மாற்ற முடியாது, ஆனால் இப்போ பண்ண போகிறது அதே சூழல் அதே நிகழ்வு, ஆனால் அர்த்தத்தை மட்டும் மாற்றிக்க போகிறேன். என் பாஸ் எனக்கு நிறைய கடினமான ப்ராஜெக்டை கொடுக்குறாரு, கடினமான வேலையை கொடுக்குறாரு, அதுக்கு காரணம் அவர் என்ன வேலையை விட்டு அனுப்பணும், கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கல. அவர் என்ன மட்டும் தான் நம்புறாரு, என்னால் மட்டும் தான் செஞ்சு முடிக்க முடியும்னு நினைக்கிறாரு அப்படின்ற மீனிங்கை மாற்றினா அதையும் என்னால் நேர்மறையாக பார்க்க முடியும், அங்கேயும் நான் வேகமாக ரொம்ப நல்லா வேலை செய்யணும் அப்படின்னு நினைப்பேன். இப்படி இந்த ரீஃப்ரேமிங்கை பயன்படுத்தி உங்களோட பிஹேவியரை உங்களால் ஈஸியாக சேஞ்ச் பண்ண முடியும். ஒரு 6 ஸ்டெப்பை இந்த ஆத்தர் சொல்கிறார். முதல்ல எந்த பிஹேவியரை நீங்கள் மாற்றணும்னு நினைக்கிறீங்க அந்த பிஹேவியரை பொறுமையாக உட்காந்து கண்டுபிடிங்க. ரெண்டாவது, அந்த பிஹேவியர் உங்களுக்குள்ள எந்த பகுதியிலிருந்து வருது? மேபி உங்களோட ஃபீலிங்காக இருக்கலாம், இல்லை உங்களோட ஆசையாக இருக்கலாம், உங்களோட ஏதோ ஒரு எமோஷனாக இருக்கலாம். இப்படி எந்த ஒரு பகுதியிலிருந்து உங்களோட அந்த பேட் பிஹேவியர் நீங்கள் மாற்றணும்னு நினைக்கிற அந்த பிஹேவியர் வருது அப்படின்றத கண்டுபிடிங்க. மூணாவது, எந்த பிஹேவியர் எப்படி வந்தாலும் அது எல்லாமே ஏதோ ஒரு நேர்மறையான காரணத்துக்காக தான் வருது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. நான் அதிகமாக சாப்பிட்றேன், ஓவர் ஈட் பண்ணுறேன், அதை குறைக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ நான் ஓவர் ஈட் ஏன் பண்ணுறேன்னா கம்ஃபர்ட்டாக இருக்கணும், கொஞ்சம் சேஃபாக இருக்கணும், ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அதை குறைச்சிக்கணும் அப்படின்னு ஏதோ ஒரு காரணத்துக்காக பண்ணுறேன். அந்த காரணம் நல்ல காரணம் தான். ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கணும்னு நினைக்கிறது தப்பு கிடையாது, கொஞ்சம் கம்ஃபர்ட் ஆகணும்னு நினைக்கிறது தப்பு கிடையாது. ஆனால் அதுக்கு நான் செய்கிற செயல் தான் ஒரு கெட்ட விளைவை கொடுக்கறதுனால அதை நான் மாற்றணும்னு நினைக்கிறேன் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. இப்போ 4வது ஸ்டெப், எந்த ஒரு விஷயத்துக்காக அந்த செயலை நம்ம செய்கிறோமோ அதே விஷயத்தை வேற ஏதாவது நல்ல செயல் செய்கிறது மூலமாக அடைய முடியுமா அப்படின்றத கண்டுபிடிக்கணும். நான் கம்ஃபர்ட்டாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன், ஆனால் அதிகமாக சாப்பிட்டு கம்ஃபர்ட் அடையணும்னு நினைக்கிறேன். அதுக்கு பதிலாக வேற ஏதாவது பண்ண முடியுமா? ஒரு யோகா பண்ண முடியுமா, வாக்கிங் போக முடியுமா, இப்படி ஏதாவது ஒரு அல்டர்னேட்டை கண்டுபிடிங்க. அடுத்த ஸ்டெப், உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பகுதி, எந்த பகுதி இந்த வேலையை உங்களை செய்ய வச்சுதோ அதுக்கிட்ட ஒரு கான்வர்சேஷன் போங்க, அதுக்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசுங்க. அது மேபி உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சோகமாக இருக்கலாம், அதை சோகத்துக்கிட்டே பேசுங்க. உனக்கு இதுக்கு பதிலாக நான் இதை செய்கிறேன் அப்படின்னு சும்மா பேசி பாருங்க. அப்படி பேசுறது மூலமா உங்களுக்கு நீங்கள் சொல்லிப்பீங்க இந்த செயலை என்னால் செய்ய முடியும் அப்படின்னு. ஒரு கொஞ்சம் கிரேசியான ஐடியா தான், ஆனால் அதை செஞ்சு பாருங்கன்னு சொல்கிறார். கடைசியாக நீங்கள் கவனிக்க வேண்டியது, இப்படி ஒரு புது பிஹேவியரை நான் சூஸ் பண்ணுறேன், அந்த பிஹேவியர் எந்தவித பிரச்சனையும் கொடுக்கக்கூடாது. என்னை சுற்றி இருக்கிற மனிதர்களாக இருக்கட்டும், என்னோட அன்றாட வாழ்க்கையாக இருக்கட்டும், அந்த எந்த ஒரு விஷயத்துக்கும் அது பாதிப்பு கொடுக்கலையா அப்படின்றத செக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தான் அந்த பிஹேவியரை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கணும். வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னா அடுத்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு சின்ன கான்செப்ட் இருக்குது, அதோட பேர் வேல்யூஸ். வேல்யூஸ்னால் என்ன? எனக்கு என்னெல்லாம் வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறேனோ அதெல்லாம் ஒரு வேல்யூ அப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாம். அதாவது என் வாழ்க்கையில் நான் எதெல்லாம் மதிக்கிறேனோ அதுக்கு பேர் தான் வேல்யூஸ். ஆனால் இந்த வேல்யூஸை நான் ஏன் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த வேல்யூஸ்னால தான் என் வாழ்க்கையில் நான் மதிக்கக்கூடிய விஷயங்கள்னால தான் சில நேரத்தில் நான் வெற்றி அடையாமலே இருக்கேன். உதாரணத்துக்கு கான்ட்ராடிக்டிங் வேல்யூஸ் அப்படின்னு ஒரு சொல்கிறார். முரண்படக்கூடிய மதிப்பீடுகள் நம்ம வச்சுருக்கோம். அதாவது என்
வாழ்க்கையில் எனக்கு வந்து சந்தோஷம் வேணும், எனக்கு நிறைய பணம் வேணும், எனக்கு சுதந்திரம் வேணும், அன்பு வேணும், நிறைய விஷயத்துக்கு நம்ம ஆசைப்படலாம். ஆனால் 2 ஆசை ஒன்றுக்கு ஒன்று முரணாக இருந்ததுன்னா அங்கே நமக்கு ரெண்டுமே கிடைக்காது. உதாரணத்துக்கு எனக்கு வாழ்க்கையில் என்னை நேசிக்கக்கூடிய நபர்கள் வேணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன், தப்பே கிடையாது. இல்லை என் வாழ்க்கையில் எனக்கு ஒரு பரிபூர்ண சுதந்திரம் வேணும்னு ஆசைப்படுறேன், அதுவும் தப்பு கிடையாது. ஆனால் ரெண்டுமே வேணும்னு நான் ஆசைப்படுறப்போ 2ல் 1 எனக்கு கிடைக்காது. இல்லை 2த்தையுமே என் கூட வச்சிருக்கிறப்போ 2மே முழுமையாக எனக்கு கிடைக்காது. என்னை நேசிக்கக்கூடிய நபர்கள் என் கூட இருக்கிறப்போ நான் இரவு ஒரு 10 மணி 11 மணிக்கு வெளியே சுற்றிட்டு வரேன், சுதந்திரமாக இருக்கேன்னு நினச்சிட்டு வரேன். அப்போ அவங்க ஏன் இவ்வளவு லேட்டாக வெளியே போயிட்டு வர, நீ கொஞ்சம் வீட்லேயே இருக்கலாமே, இல்லை சீக்கிரம் வந்துடலாமே அப்படின்னு சொல்கிறத தவிர்க்க முடியாது. அந்த நேரத்தில் நான் என்ன நினைப்பேன், எனக்கு சுதந்திரமும் இல்லை, என் கூட இருக்கிறவங்களும் என்னை நேசிக்கல அப்படின்னு நான் கவலைப்படுவேன். ஆனால் உண்மையாக என்ன நடந்திருக்கும்னா 2த்தையும் நான் வேணும்னு ஆசைப்பட்டு கூட வச்சிருக்கிறதுனால தான் 2மே கிடைக்காத மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். அப்போ உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு என்னெல்லாம் வேணுன்ற முடிவெடுங்க. அதில் ஏதாவது 2 ஒன்றுக்கு ஒன்று முரண்பட்டது இருக்கா அப்படின்றத ஆராய்ச்சி பண்ணி அதை முதல்ல எலிமினேட் பண்ணுங்க. நிறைய பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறது தப்பு கிடையாது. அதே நேரத்தில் சம்பாதிச்ச எந்த பணத்தையும் செலவும் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு ஐடியாவும் நான் வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் நான் எதுக்கு நிறைய சம்பாதிக்கணுன்ற கேள்வி வந்துடும். ஸோ உங்களோட ஆசைகளாக இருக்கட்டும், உங்களுக்கு எது வேணும்னு நீங்கள் மதிக்கிற விஷயமா இருக்கட்டும், அது முரண்பட்டதாக அங்கே இருக்கக்கூடாது. 2வது, இந்த வேல்யூஸோட ஹைரார்கி ரொம்ப முக்கியம். எதை நான் அதிகமாக மதிப்பீடு கொடுக்குறேன், எதுக்கு நான் கம்மியான மதிப்பீடு கொடுக்குறேன் அப்படின்றது ரொம்ப முக்கியம். நான் எதுக்கு அதிகமாக மதிப்பு கொடுக்குறேனோ அதை நோக்கி தான் அதிகமாக போவேன். எனக்கு வாழ்க்கையில் எப்போவுமே சேஃபாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்த ஒரு ப்ரியாரிட்டியை நான் வந்து என் வாழ்க்கையில் சாகசம் பண்ணணும் அப்படின்றதுக்கு கொடுக்குறேன். அப்படிப்பட்ட சூழலில் எனக்கு பிடிக்காத ஒரு வேலையில் இருந்தேன்னா அங்கேருந்து நான் மாற மாட்டேன். ஏன்னா எனக்கு சேஃப்டி தான் ரொம்ப முக்கியம். அதுக்கு பதிலாக எனக்கு சாகசமான வாழ்க்கை தான் ரொம்ப முக்கியம், சேஃப்டி அடுத்து அப்படின்னு நான் நினச்சேன்னா அங்கே ஒரு மோசமான வேலையிலேருந்து ஈஸியாக நான் ஸ்விட்ச் ஆகிடுவேன். ஏன்னா எனக்கு முக்கியம் சாகசமான வாழ்க்கை, சேஃப்டின்றது 2வது தான். முரண்பட்ட ஆசைகள் இருந்தால் அட்லீஸ்ட் ஒரு ஆசைக்கு அதிக முக்கியத்துவத்தை கொடுங்க. அதை கொஞ்சம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஃபைனலாக நீங்கள் அதிகமாக பணம் சம்பாதிக்கிறதா இருக்கட்டும், இல்லை வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறதா இருக்கட்டும், இது எல்லாத்துக்கும் ஒரு 5 ஸ்கில்லை நீங்கள் வளர்த்துக்கணும். ரொம்ப முக்கியமான ஸ்கில். முதல் ஸ்கில், ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றத கற்றுக்கணும். ஒரு 10 பேர் இருக்காங்க, அந்த 10 பேரில் யார் அதிகமான ஃப்ரஸ்ட்ரேஷனை அனுபவிக்க தயாராக இருக்காங்களோ அவங்க வாழ்க்கையில் ஒரு உயரிய நிலைக்கு போவாங்க. அப்போ நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடையணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நிறைய ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ் வரும், அதை ஹேண்டில் பண்ணுறது எப்படின்னு கற்றுக்கோங்க. 2வது, ரிஜெக்ஷனை ஹேண்டில் பண்ணுறது எப்படின்றத கற்றுக்கோங்க. நீங்கள் வாழ்க்கையில் ஒரு இடத்துக்கு போகணும்னு முடிவு பண்ணிட்டா நிறைய பேர் முடியாதுன்னு சொல்கிறத நீங்கள் கேட்டாகணும், நிறைய பேர் வேணான்னு சொல்கிறத நீங்கள் கேட்டாகணும். நான் ஏதாவது ஒரு வியாபாரம் பண்ண போகிறேன்னா நிறைய பேர்கிட்ட போய் வாங்கிக்கோங்கன்னு சொல்றப்போ வேணாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்படி நிறைய பேர் வேணான்னு சொல்றத பார்த்துட்டோம், கொஞ்சமும் சலிப்படையாம கொஞ்சமும் தோண்டு போகாம அடுத்த நபர்கிட்ட போகக்கூடிய திறன் என்கிட்ட இருந்தா மட்டும்தான் என்னால் வெற்றி அடைய முடியும். ஃபைனான்சியல் ப்ரெஷரை எப்படி ஹேண்டில் பண்றதுன்றது உங்களுக்கு தெரியணும். லைஃப்ல எப்பயாவது ஒரு தடவையாவது உங்க வாழ்க்கையில பண பற்றாக்குறைன்றது ஏற்படும். அந்த பண பற்றாக்குறையை எப்படி ஹேண்டில் பண்றதுன்றது உங்களுக்கு தெரியலன்னா அந்த இடத்துல நீங்க தோண்டு போயிடுவீங்க, அதுக்கு மேல நடந்து போக மாட்டீங்க. அதனால இந்த ஆத்தர் ஒரு சிம்பிளான ஐடியா சொல்றார். நீங்க எவ்வளவு சம்பாதிச்சாலும் சரி, ஒரு 10% எடுத்து அடுத்தவங்களுக்கு எப்பவுமே கொடுத்துருங்கன்னு சொல்றாரு. அப்படி கொடுக்கும்போது உங்கள்கிட்ட இருக்கிற பணம் கம்மியா இருக்கும். எப்படி கம்மியான பணத்தில் வாழ்றதுன்றதை நீங்க கத்துப்பீங்க. ஒரு விஷயம். 2வது, அடுத்தவங்களுக்கு எப்ப நம்ம பணத்தை கொடுக்குறோமோ அப்ப நம்மள்ட்ட நிறைய பணம் இருக்கு போல அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்குள்ள வரும். அப்படிப்பட்ட ஒரு சைக்காலஜிக்கல் சேஃப்டி நமக்கு கிடைக்கும். அப்ப பணம் இல்லைன்ற வருத்தம் கொஞ்சமா குறையும் அப்படின்னு சொல்றாரு. அன்கம்ஃபர்டபுளா இருக்கிறதுக்கு பழகிக்கோங்க. நீங்க ஒரு இடத்துக்கு போய் சேரணும்னா கண்டிப்பா வீட்டை விட்டு வெளியே வந்தாகணும். அப்ப கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வர்றது ரொம்ப முக்கியம். கொஞ்சம் கொஞ்சம் அன்கம்ஃபர்டா இருக்கிறத எப்படி நான் பழகிக்கிறது, எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்றதை கற்றுக்கோங்க. எப்போவுமே நமக்கு என்ன கிடைக்குதோ அதை விட அதிகமாக கொடுக்கறது எப்படி அப்படின்றதையும் நீங்கள் கற்றுக்கிட்டாகணும். இந்த வீடியோவை கூட இருக்கட்டும், எனக்கு ஒரு 50,000 பேர் தான் இந்த வீடியோவை பார்க்க போகிறாங்க அப்படின்றது தெரிஞ்சிச்சு. அதாவது நான் ஒரு அரை மணி நேரம் பேசினாலே 50,000 வியூன்றது வந்துடுது. அப்போ அதுக்கு மேலே நான் ஏன் பேசணும் அப்படின்னு கேட்காம நீங்கள் என்ன அடைகிறீங்களோ அதை விட கொஞ்சம் அதிகமான வேலையை செய்யறதுக்கு கற்றுக்கோங்க. இந்த உலகத்தில் எல்லா இடத்துக்கும் இது பொருந்தி போகும். வாங்குற சம்பளத்தை விட கொஞ்சம் அதிகமாக வேலை செய்யுங்க. நீ உங்கள்கிட்ட அடுத்தவங்க எதிர்பார்க்கறத விட கொஞ்சம் அதிகமாக உங்களுக்கு கொடுங்க. இந்த அதிகமாக நீங்கள் கொடுக்கறது தான் உங்களை முன்னோக்கி அழைச்சிட்டே போகும். இதோட இந்த வீடியோவை இங்கே முடிச்சுப்போம். இந்த புக்கில் இன்னும் சில விஷயங்கள் மட்டும் இருக்குது. அது நியூரோ லிங்குஸ்டிக் ப்ரோக்ராமிங், அந்த மாடலிங் பற்றி சொல்லியிருப்பாங்க. அது எல்லாத்தோட கோரையும் நான் சொல்லிட்டேன். அது எப்படி பண்ணுறதுன்ற ப்ராக்டிஸை மட்டும் நான் சொல்லலை. அதை சொல்கிறது ஜஸ்ட் ஒரு கான்வர்சேஷனாக வச்சுக்க முடியாது, அது ஒரு பயிற்சி மாதிரி இருக்கும். ஸோ அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா புக்கை வாங்கி படிங்க. இந்த வீடியோட ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஆங்கிலம் கற்றுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சூப்பர் நோவா கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். அதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.